அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைகள் அந்த வாய்ஸ் கிளியரா மேல இருக்கு? ஓ சார். இன்றைக்கு நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பிள்ளைகள் எங்களோட டியூட்டை முடிக்கலாம். சரியா பிள்ளைகள்? கொஞ்சம் டைம் எடுத்து கிளாஸை செய்வோம். இன்றையோட இன்ஷா அல்லாஹ் முடிப்போம் பிள்ளைகளா. எல்லாம் ரெடி தானே? ரெடி தானே? ஓ சார். ரைட். கலீஃபாக்களுடைய காலத்துல மொழிபெயர்ப்பு துறை பற்றி மொழிபெயர்ப்பு துறை வளர்ச்சி பற்றி விளக்குக என்ற ஒரு 10 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கேள்வி பிள்ளைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். இதை நான் விளங்கப்படுத்தினதுக்கு பிறகு இன்னொரு தலைப்பு ஒன்று இருக்கு பிள்ளைகள். 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய சின்ன சின்ன கேள்விகள் இருக்கு. அதை நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் கிளியர் பண்ணி தருவேன். எல்லாம் ரெடியா இருங்க. கொஞ்சம் டைம் எடுத்து செய்வோம் பிள்ளைகள். ரைட், எல்லாம் ரெடியா இருங்கோ. ரைட். கலீஃபாக்களுடைய காலத்துல மொழிபெயர்ப்பு துறை வளர்ச்சி என்று கேட்ட பிள்ளைகள், இங்க நாங்க முக்கியமாக கலீஃபாக்கள் என்று சொல்றது பிள்ளைகள், முதலாவதாக நாங்க உமையா கலீஃபாக்களை வச்சு எழுதணும். உமையா கலீஃபாக்கள். இரண்டாவது அப்பாசிய கலீஃபாக்கள். சரியா பிள்ளைகள்? உமையாக்கள்னா நாங்க இன்ஷா அல்லாஹ் பின்னுக்கு படிப்போம் பிள்ளைகள். நீங்க 2026ஆம் ஆண்டு வச்சுதானே பிள்ளைகள்? இன்ஷா அல்லாஹ் நாங்க பின்னுக்கு படிப்போம். இந்த உமையாக்கள் சொல்றது பிள்ளை இஸ்லாமிய வரலாற்று ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்யறாங்க. அதுக்கு பிறகு 4 ஹலீஃபாக்கள். 4 ஹலீஃபாக்களுக்கு பிறகு ஆட்சி செய்யறாக்கள் தான் இந்த உமையாக்கள். இந்த உமையாக்களுக்கு பிறகு ஆட்சி செய்யறாக்கள் தான் அப்பாசியர்கள். அப்ப இந்த காலத்துலதான் பிள்ளைகள் மொழிபெயர்ப்பு என்ற விஷயம் பரவலாக நடக்கின்றது. முன்னுக்கு இருக்கிற காலத்தில் நடக்கல, ரசூலோட காலத்துல இல்ல, 4 ஹலீஃபாக்களுடைய காலத்துல பெரும்பாலும் அங்கேயும் பெரிசாக நடைபெறல. ஆனா முக்கியமாக நடைபெற்ற ஒரு காலப்பகுதி என்று சொன்னா அது ஒன்று உமையாக்களுடைய காலம், 2வது அப்பாஸுடைய காலம். இந்த உமையாக்களுடைய காலத்துல பிள்ளைகள் ஸ்பெஷல் என்னன்னா தனிப்பட்டாக்களாக அவங்களுக்கு உதாரணமாக ஒவ்வொரு ஆக்களும் மொழிபெயர்ப்புல ஸ்பெஷல் அறிப்பாங்க, ஒவ்வொரு நபர்களும் மொழிபெயர்க்கணும் என்ற ஆர்வமா இருப்பாங்க. இப்படி தனிப்பட்டவர்கள் அதுல ஈடுபட்டாங்க. அந்த காலத்துல உமையாக்களுடைய காலத்துல தனிப்பட்டவர்களால மொழிபெயர்ப்பு என்ற விஷயம் நடைபெற்றது. ஆனால் அப்பாஸுடைய காலத்துல அப்படி இல்லை பிள்ளைகள், நல்லா விளங்கிக் கொள்ளணும். அப்பாஸுடைய காலத்துல அரச அங்கீகாரத்தோடு இடம்பெற்றது. அரச அங்கீகாரம், அரசாங்கமே அதுக்குரிய ஏற்பாடு செய்தது. அரசாங்கமே மக்களை அதுக்காக வேண்டி தூண்டியது. அப்ப அப்பாஸுடைய காலத்துல மொழிபெயர்ப்பு என்பது அரச அங்கீகாரத்தோடைய, உமையாக்களுடைய காலத்துல பிள்ளைகள் தனிப்பட்டோர்களால மொழிபெயர்ப்பு என்ற விஷயம் மேற்கொள்ளப்படுகிறது என்ற விஷயத்தை பிள்ளைகள் நீங்க தெளிவாக முதலாவதாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அதோட நீங்க கட்டாயம் பிள்ளைகள் இந்த கேள்வி வார டைம்ல முக்கியமாக நீங்க அறிமுகத்துல எழுத வேண்டிய முக்கியமான பகுதி இதுவும் இருக்கணும். அதோட சேர்த்து பிள்ளைகள் அறிமுகத்துல நீங்க நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தினதான் முஸ்லிம்களுடைய மொழிபெயர்ப்பை 2ஆக பிரிக்கலாம். முதலாவது என்ன பிள்ளைகள்? முதலாவது என்ன? பிற மொழிகள் இருக்கக்கூடிய புத்தகங்களை என்ன மொழிக்கு மொழிபெயர்க்கிற? அரபு மொழிக்கு. அரபு மொழிக்கும். இன்னொன்று என்ன? 2வது பிற மொழிகள் அடிக்கிறத வேறு பிற மொழிகளுக்கும் என்ன மொழிபெயர்த்தார்கள் என்ற விஷயத்தை நீங்க அறிமுகத்துல 10 மார்க்ஸுக்கு வந்த பிள்ளைகள் இந்த அறிமுகத்துல அதையும் எழுதணும். அதோட இதையும் சேர்த்து என்ன மொழிபெயர்ப்பு என்ற விஷயத்தை நாங்க உமையாக்களை வச்சும் அப்பாசியர்களை வச்சு நாங்க எழுதலாம். அந்த அடிப்படையில உமையாக்களுடைய காலத்துல தனிப்பட்டவர்களாலும் அப்பாஸுடைய காலத்துல அரச அங்கீகாரத்துடனும் இந்த மொழிபெயர்ப்பு என்ற விஷயம் நடந்தது என்ற விஷயத்தை நீங்க அறிமுகத்துல ஷோர்ட்டா பிள்ளைல ஒரு 4 வரிக்குள்ள ஒரு அறிமுகம் எழுதணும். 10 மார்க்ஸுக்கா.
இதே கேள்வி 4 மார்க்ஸுக்கு வந்தா அறிமுகம் தேவையில்லை, நேரடியாக நாங்க ஆன்சருக்கு போறேன். சரியா பிள்ளையர்? ரைட். இப்ப பிள்ளைகள், இப்ப நாங்க பார்க்க போறோம் என்னடா, உமையாக்கள் காலம். இந்த உமையா காலத்துல பிள்ளைகள் முதலாவது முக்கியமான ஹலீஃபா யாரை வச்சு எழுதணும்டா, அப்துல் மலிக் பின் மர்வான். அப்துல் மலிக் பின் மர்வான் இவர் உமையாக்களுடைய ஒரு ஹலீஃபா. இவர் தான் மொழிபெயர்ப்பை தூண்டுகிறார். சரியா உள்ளே? உமையாக்களுடைய காலத்துல மொழிபெயர்ப்பை தூண்டிய ஒரு ஹலீஃபா, தூண்டினார். மக்களை தூண்டுறது, மொழிபெயர்ப்புல ஈடுபடுங்கோ என்று மக்களை என்ன செஞ்சாருண்டா, தூண்டினார். தூண்டினார், நல்லா விளைவிக்கணுமா, தூண்டினார். அதே மாதிரி இப்ப இவருடைய காலத்துல நீங்க பாத்தீங்கன்னா அரபு மொழியை தேசிய மொழியாக பிரகடனப்படுத்திய ஒரு முக்கியமான ஹலீஃபா. ஏன்னா அரபு மொழியை ஒரு தேசிய மொழியாகண்டா, இவங்களோட காலத்துல வேற வேற மொழி பேசக்கூடிய மக்கள் இருந்தாங்க. இப்ப அரபு மொழியை தேசிய மொழியாக மாத்தினா எல்லாரும் என்ன செய்யணும்? இப்ப என்னத படிக்கணும்? என்ன மொழியை படிக்கணும்? அரப படிக்கணும். இப்ப நம்ம நாட்டுல பிள்ளைகள் சிங்கள மொழி இருக்கு, தமிழ் இருக்குது, இப்படி ஒவ்வொரு மொழிகள் இருக்குது. இப்ப சிங்கள மொழியை தேசிய மொழியாக கட்டாயம் எல்லாரும் சிங்கள மொழி படிக்கத்தான் வேணும் என்று கட்டாயப்படுத்தினா இப்ப எல்லாரும் சிங்களத்தை படிக்கணுமா இல்லையா? சொல்லுங்க, படிக்கணுமா இல்லையா? அதே மாதிரி பிள்ளைகள் இவருடைய ஆட்சி காலத்திலேயே அரபு மொழி என்பது தேசிய மொழியாக பிரகடனப்படுத்தப்பட்டு அரபு மொழியை தாய்மொழியாக கொள்ளாதவர்களும் என்ன செஞ்சாங்கன்னா அரபுல தேர்ச்சி பெற்றார்கள். அரபுல தேர்ச்சி பெற்றார்கள். ஏனென்றா இவர் அரபு மொழியை தேசிய மொழியாக பிரகடனப்படுத்திய ஒரு முக்கியமான ஒரு ஹலீஃபாவாக இவர் காணப்படுகிறார். இவருடைய ஆட்சி காலத்துல முக்கியமாக தனிநபர்னு சொன்னா இல்லையா, தனிநபர்களாலதான் உமையாக்களுடைய காலத்துல மொழிபெயர்ப்பு என்ற விடயம் ஏற்பாடு செய்யப்பட்டது, நடைபெற்றது. அந்த அடிப்படையில பிள்ளைகள், அந்த அடிப்படையில இவருடைய ஆட்சி காலத்துல பாரசீகத்தை சேர்ந்த, பாரசீக நாட்டை சேர்ந்த மாசர் ஜவை இவர் அஹ்ரோன், இவர் பிள்ளைகள் அஹ்ரோன் இப்னு அப்பா, அஹ்ரோன் இப்னு அப்பா. நான் சொல்ற விஷயம் ரைட்டா பிள்ளை? மாசர் ஜவை என்றாரா இல்லையா, இவர் மாசர் ஜவை என்பவர் நல்லா விளங்கிக் கொள்ளணுமா, அஹ்ரோன் இப்னு அப்பா. சொல்லுங்க பிள்ளை, என்ன, யார் அவரு? சொல்லுங்க. சொல்லுங்க. அஹ்ரோன் இப்னு அப்பா. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இது கொஞ்சம் குழப்புற பகுதி, தெளிவா விளங்கப்படுத்துறேன்னா, பாரசீகத்தை சேர்ந்த மாசர் ஜவை, என்ன, மாசர் ஜவை இவர் அஹ்ரோன் இப்னு அப்பா என்பவரால கிரேக்க மொழியில ஒரு புத்தகம் ஒன்று எழுதப்பட்டது. கிரேக்க மொழியில இவரால் எழுதப்பட்டது. அந்த புத்தகம் எழுதப்பட்ட மருத்துவத்தின் கலைக்களஞ்சியம், மருத்துவத்தின் கலைக்களஞ்சியம் என்ற நூலை, அப்ப இந்த நூல் என்ன மொழியில இருக்குது? மருத்துவத்தின் கலைக்களஞ்சியம் என்ற நூல் என்ன மொழியில இருக்குது? கிரேக்கம். கிரேக்க மொழியில இருந்த நூலை அரபு மொழிக்கு யார் மொழிபெயர்க்கார் என்று சொன்னா, யாரு பிள்ளைகள் என்றா மாசர் ஜவை, இவர் தான் மொழிபெயர்க்கிறார். இப்ப அரபு மொழியில முதலாவதாக மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது புத்தகமாக இது காணப்படுகிறது. அரபு மொழியில முதலாக மொழிபெயர்க்கப்பட்ட புத்தகம்தான் மருத்துவத்தின் கலைக்களஞ்சியம் என்ற புத்தகம். இந்த புத்தகம் கிரேக்க மொழியில இருந்தது. இந்த புத்தகத்தை எழுதின ஆள்தான் அஹ்ரோன் இப்னு அப்பா. இந்த புத்தகத்தை தான் மாசர் ஜவை என்பவர் அரபு மொழியில மொழிபெயர்க்கிறார். சொன்னதுனா நான் சொன்ன விஷயம் தெளிவாக விளங்கணும், தெளிவாக வழங்கப்படுத்தியிருக்கிறேன். சரியா? அப்ப மாசர் ஜவை என்பவர் தான் அஹ்ரோன் இப்னு அப்பா என்பவரால எழுதப்பட்ட, கிரேக்க மொழியில எழுதப்பட்ட மருத்துவத்தின் கலைக்களஞ்சியம் என்ற புத்தகத்தை
மாசர் ஜவை என்பவர் முதலாக அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கிறார். இதுதான் அரபு மொழியில மொழிபெயர்க்கப்பட்ட முதலாவது புத்தகமாக காணப்படுது. இது உமையாக்களுடைய காலத்துல தனிநபர்களால தான் மொழிபெயர்ப்பு பணி மேற்கொள்ளப்படுகிறது. விஷயம் என்ன உங்களுக்கு? ஓ சார். இது ஒரு தகவல். இரண்டாவது பிள்ளைகள் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் இருக்கக்கூடிய இரண்டாவது ஹலீஃபா தான் ஹாலித் பின் யசீத். இவரும் உமையாக்களுடைய காலம்தான். ஹாலித் பின் முதலில் இவர்தான் முதலில் மொழிபெயர்ப்பு பணியை ஆரம்பித்து வைத்த ஹலீஃபா. முதலாக மொழிபெயர்ப்பு செஞ்ச ஹலீஃபா யாருன்னு கேட்டா அவர் ஹலீஃபா இல்ல, மாசர் ஜவை என்பவர் ஹலீஃபா. அவரு இல்ல சரியாமலே, அவர் ஹலீஃபா இல்ல, அவர் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு நபர். ஆனா முதலாவதாக ஹலீஃபாக்கள் மொழிபெயர்ப்பை எழுதிய ஹலீஃபா யாருண்டா, மொழிபெயர்ப்பு செய்த முதலாவது ஹலீஃபா யாருண்டா, யார் அவர்? ஹாலித் இப்னு யஸீத். ஹாலித் பின் யஸீத் இப்னு முஆவியான்னு சொல்றோம். யஸீத் இப்னு முஆவியா. இதெல்லாம் உள்ள எம்சி கேள்விக்கு வர பகுதிகள் அழகா தெளிவாக விளங்கப்படுத்துற. எஸ்ஏ கேள்விக்கும் வரும், எம்சி கேள்விக்கும் வரும். மிச்சம் கவனமா இருக்கணுமா? ரைட். இவர் என்ன செஞ்சாருன்னா பிள்ளைகள், இவருக்கு சின்ன வயது. இவர் ஆட்சி எடுக்கின்ற போது சிறிய வயது. ஏன்னா கலீஃபாவாக ஆட்சி எடுக்கின்ற டைம்ல இவர் சின்ன வயசு என்பதனால இந்த ஆட்சியை சரியாக கொண்டு போயவருக்கு தெரியாது. நிர்வாக அனுபவம் இல்லை. நிர்வாகத்தை செய்யறதுக்குரிய அனுபவம் யாருக்கு இல்ல? இவருக்கு இல்ல. நிர்வாகம் சம்பந்தமான ஒரு தெளிவொண்டு இல்ல. ஆனா ஆட்சியாளராக இருந்தார். ஆனா நிர்வாகம் சம்பந்தமான ஒரு தெளிவு இவருக்கு இல்ல. ஆனா இவர் செஞ்ச ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஏன்னா அறிவுத்துறையில ஈடுபட்டார். அறிவுத்துறையில படிக்கிற விஷயத்துல ஈடுபட்டு முக்கியமாக இரசாயனவியல் நூல்களை அரபு மொழிக்கு இந்த ஹலீஃபா மொழிபெயர்த்தார். படிக்கிற விஷயத்துல ஆர்வம், ஆனா ஒரு ஹலீஃபாவாக இருந்தார், சின்ன வயது. அதனால இந்த நிர்வாகம் செய்கின்ற ஒரு ஆளுமை ஒன்று இவர்கிட்ட ஈக்கல்ல. இருந்தாலும் அறிவுத்துறையில தன்னை ஈடுபடுத்தி இரசாயனவியல் போன்ற புத்தகங்களை அரபு மொழிக்கு மொழிபெயர்த்த முக்கியமான ஹலீஃபாவாக இவர் காணப்படுகிறார். அப்ப என்ன நடக்குதுண்டா, உமையாக்களுடைய காலத்துல தனிப்பட்டவர்களால் மொழிபெயர்ப்பு என்ற விஷயம் மேற்கொள்ளப்படுகிறது. இதான் உமையாக்கள் காலத்தில் இந்த ரெண்டு பேரையும் வச்சு நாங்க எக்ஸாமுக்கு எழுத வேண்டும். கிளியரா? என்னமா இரசாயனவியல் புத்தகத்தை பொதுவாக இரசாயனவியல் நூல்களை அரபு மொழிக்கு என்ன செய்தார்? மொழிபெயர்த்தார். சரியா? அப்படி எழுதணும் இல்ல? இது எவ்வளவு தான் இதை எழுதுறேன் நான் உமையாக்களுடைய காலத்துல எழுதுறேன். திரும்ப அடுத்தது யார காலம்? அடுத்தது எந்த காலம்? அப்பாசியர் காலத்துல முக்கியமாக 3 ஹலீஃபாக்கள் வருவாங்க. ஆனா 4 பேரு, மொத்தமாக 4 பேர் வருவாங்க. இதுக்குள்ள உமையாக்களுடைய காலத்துல 2 பேர், இதுல 4 பேர் வருவாங்க. முக்கியமாக 3 பேர் வருவாங்க. அதோட இன்னொரு ஆளை நாம இடையில சும்மா நோமலாக சேர்த்துக்கொள்ற மட்டும்தான். ஆனா இதுல 4 பேரும் முக்கியமாக டார்கெட் பண்ணணும். அதுல முதலாவது அபு ஜாஃபர் அல் மன்சூர். இவருடைய ஆட்சி காலத்துலதான் உங்களுக்கு தெரியும், சொல்லக்குள்ளே உங்களுக்கு விளங்கும். இதை சொல்லக்குள்ளே விளங்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கொள்ளணும். லேசி பிள்ளைல அதை படிக்கிற. இதுல பாருங்க, அபு ஜாஃபர் மன்சூருடைய காலத்துல தாருல் ஹிக்மாவுடைய பணி என்ன? இவர் தான் தாருல் ஹிக்மா ஆரம்பித்து வைத்தவர். என்ன பணி? தாருல் ஹிக்மான பணி என்ன பிள்ளை? மொழிபெயர்ப்பு. சரியாமலே மொழிபெயர்ப்பு. 2வது ஆட்சி காலம் இதுக்குள்ள வருவாங்க. பாருங்க யார் வாராங்கன்னு. முக்கியமாக அந்த மொழிபெயர்ப்போடு சம்பந்தப்பட்ட எல்லாரும் வருவாங்க. தாருல் ஹிக்மா, பைத்துல் ஹிக்மாவோட சம்பந்தப்பட்ட முக்கியமான 3 ஹலீஃபாக்களுக்குள்ள வருவாங்க. 2வது யார் வருவார்? ஹாரூன் ரஷீத். 3வது யார் வருவார்? மாமூம்.
இந்த 3 பேரை வச்சுதான் இதுல மெயினாக நாங்க எழுதணும். அதுல முதலாவது அபு ஜாஃபர் மன்சூருடைய காலத்துல மொழிபெயர்ப்பு என்பது அரச கண்காணிப்பின் கீழ், அரச கண்காணிப்பு, அரச கண்காணிப்பின் கீழ் என்ன செய்யப்படுதுன்றா மொழிபெயர்ப்பு பணி இடம்பெறுகிறது. அப்ப நான் ஏற்கனவே சொன்னது உமையாக்களுடைய காலத்துல மொழிபெயர்ப்பு தனிநபர்களால் மேற்கொள்ளப்படுகிறது. அப்பாஸுடைய காலத்துல மொழிபெயர்ப்பு என்பது எப்படி ஆரம்பிக்கப்படுது? அரச கண்காணிப்புல. அரச கண்காணிப்பில். இதுக்கு எடுத்துக்காட்டாக இவருடைய ஆட்சி காலத்துல அப்துல்லா இப்னு முகப், அப்துல்லா இப்னு முகப்ப, என்பவர் பல நூல்களை அரபு மொழிக்கு மொழிபெயர்த்தார். அபு ஜாஃபர் மன்சூருடைய காலத்துல அப்துல்லா இப்னு முகப்ப என்பவர் பல நூல்களை மொழிபெயர்க்கக்கூடிய ஒரு நபராக இவர் காணப்படுகிறார். அப்ப முக்கியமாக விளங்கணும், அப்பாஸுடைய காலத்துல மொழிபெயர்ப்பு என்பது அரச கண்காணிப்பின் கீழ் இடம்பெறுகிறது. அந்த ஜனாதிபதிமார்களை அதுக்குரிய ஏற்பாடு செய்கிறார்கள். இதுக்கு நாங்க உதாரணமாகவும் எழுதலாம் தாருல் ஹிக்மா. தாருல் ஹிக்மா என்ற அமைப்பை உருவாக்கியவர் இவர். இவருடைய ஆட்சி காலத்துல அந்த தாருல் ஹிக்மாவுடைய பணியே என்ன பணி பிள்ளைய? என்ன பணி? மொழிபெயர்ப்பு. நல்ல அழகா விளங்கணும், லேசான பாடம் தலைக்கு எடுத்துக்கணும். ரைட். அதே மாதிரி இவர் அப்துல்லா இப்னு முகப்பா என்பவர் பாரசீக இந்திய பழங்கதைகளை அடிப்படையாக கொண்டு, பழைய கதைகளை அடிப்படையாக கொண்டு ஒரு புத்தகத்தை எழுதினார். ஒரு புத்தகத்தை மொழிபெயர்த்தார். அதுதான் முக்கியமான புத்தகம் கலீலா வதிம்னா. அப்ப அப்துல்லா இப்னு முகப்பா பல நூல்களை மொழிபெயர்ப்பு செய்கிறார். அதுல ஒரு முக்கியமான நூல் தான் பாரசீக இந்திய பழைய கதைகளை சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான நூல் தான் அது கலீலா சொல்லுங்க. கலீலா அழகா அந்த பாயிண்ட்ஸ் அடிப்படையாக முதலாவது அரச கண்காணிப்பின் கீழ், அதுக்கு எழுதணும் இவரால் எழுதப்பட்ட ஒரு புத்தகம் எழுதியாச்சு. அவ்வளவுதான். சரியா பிள்ளை? இது முடிஞ்சு, இது இவருடைய காலம் முடிஞ்சு. திரும்ப நாங்க எழுதணும் இரண்டாவது கலீஃபா யாரு? ஹாரூன் ரஷீத். இவருடைய காலத்துல பிள்ளைகள் ஒரு ஒழுங்கமைப்பில் கொண்டு வரப்படுகிறது. ஒரு ஒழுங்கமைப்பில் இவருடைய ஆட்சி காலத்துல மொழிபெயர்ப்பு என்பது ஒரு சிஸ்டமாக, ஒரு ஒழுங்கமைப்புல கொண்டு வரப்படுகிறது. மொழிபெயர்ப்பு என்பது ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்தில். சரியா பிள்ளைகள்? ரைட். இதுக்கு யாரு பங்களிப்பு செய்தா? யுஹன்னா இப்னு மாசவைஹி. ஹஜ்ஜாஜ் இப்னு மதர். இவங்க எல்லாம் பிள்ளைகள் பொதுவாக இந்த காலத்துல மருத்துவம், ரசாயனவியல், புவியியல், வானவியல் போன்ற புத்தகங்கள் எல்லாம் என்ன செய்யப்படுது? மொழிபெயர்க்கப்படுகிறது. இதுக்கு பங்களிப்பு செய்தவராக யுஹன்னா இப்னு மாசவைஹி போன்றவர்கள், ஹஜ்ஜாஜ் இப்னு மதர் போன்றவர்கள் எல்லாம் இந்த காலத்துல பங்களிப்பு செய்யறாங்க. ஆனா ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்துல இந்த மொழிபெயர்ப்பு என்பது ஒரு ஒழுங்கமைப்பில் கொண்டுவரப்படுகிறது. ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்திலேயும் தாருல் ஹிக்மா பைத்துல் ஹிக்மாவாக மாற்றப்பட்டாலும் இவருடைய ஆட்சி காலத்துல அந்த பைத்துல் ஹிக்மாவுடைய பணியும் என்ன செய்கிறது? என்ன பணி? மொழிபெயர்ப்பு. நல்லா விளங்கிக்கணும். மொழிபெயர்ப்பு. ரைட். இப்ப இவர் எழுதிட்டோமா? அடுத்ததாக அடுத்த கலீஃபா யாரு?
இவர் சம்பந்தமாக கொஞ்சம் தகவல் கூட இருக்குது. ஏண்டா இவர் பைத்துல் ஹிக்மாவை விஸ்தரித்தார். ஆனா இவருடைய காலத்திலே பைத்துல் ஹிக்மாவுடைய ஒரு பணி மொழிபெயர்ப்பு என்ற பணியும் முக்கியமாக இடம்பெறும். அந்த அடிப்படையில பிள்ளைகள் இவருடைய காலத்தை நாங்க அறிவு எழுச்சியின் பொற்காலம் என்று சொல்வோம். அறிவு எழுச்சியின் பொற்காலம். அப்ப இவர் சம்பந்தமாக அப்படி நான் பின்னுக்கு படிப்போம். பாஸ்பேப்பர்ல தனி கேள்வியே வார கலீஃபா மௌமூமுடைய அறிவியல் பங்களிப்பை ஆராய்ச்சி 6 பாயிண்ட்ஸ் இருக்கு. நான் பின்னுக்கு விளங்கப்படுத்துவேன்னா 6வது அலகுல வரும் அப்பாஸுடைய காலத்தை நாங்க படிப்போம். கலீஃபா மௌமூமுடைய அறிவியல் பங்களிப்பு 10 மார்க்ஸ் கேள்வி வாரு. ஆனா இவருடைய காலம் தான் நாம அப்பாஸுடைய காலத்துல அறிவு எழுச்சியின் பொற்காலம் என்று சொல்வோம். ஏன்னா அறிவுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார். கலீஃபாவும் அப்படித்தான். அங்க இருக்கக்கூடிய மக்களும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அதனாலதான் இவர காலத்தை அறிவு எழுச்சியின் பொற்காலம் என்று சொல்வோம். பக்தாது இவங்க ஆட்சி செய்கின்ற போது அப்பாசியர்கள் பக்தாதை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சார்கள். பக்தாத் ரசூலுல்லாஹ் ஆட்சி செய்கின்ற போது பிள்ளைகள் மதீனா. திரும்ப இந்த மதீனாவை தலைநகராக மாற்றிய கலீஃபா அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய ஆட்சி காலத்துல கூஃபா. அலி ரலியுடைய ஆட்சி காலத்துல மதீனா என்பது ரசூலுல்லாஹ் காலமும் தான், அபூபக்கருடைய காலமும் தான், உமருடைய காலமும் தான், உஸ்மானுடைய காலமும் தான். அலி ரலிய காலத்துலதான் கூஃபாவாக தலைநகர் மாற்றப்படுது. உமையாக்களுடைய காலத்துல டமஸ்கஸ் தலைநகர். அப்பாஸுடைய காலத்துல பக்தாத். எனவே இது அப்பாஸுடைய காலம். எனவே இந்த காலத்துலதான் பக்தாதில் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் ஒவ்வொரு மொழியிலிருந்தும் நூல்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. ஒவ்வொரு மொழியில நிறைய மொழிகள் இருந்துச்சு. ஒவ்வொரு மொழிகள்ல இருந்தும் புத்தகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டது அரபு மொழியில் இவருடைய ஆட்சி காலத்தில். முக்கியமான பாயிண்ட்ஸ் பிள்ளைல பைத்துல் ஹிக்மா இதற்கு ஊக்கம் அளித்தது. பைத்துல் ஹிக்மா இந்த மொழிபெயர்ப்பு பணிக்கு மக்களை ஊக்கமளித்தது. அப்ப பாருங்க பிள்ளைகள், இந்த ஆட்சி காலத்துலதான் அரச அங்கீகாரத்தோடு மொழிபெயர்ப்பு என்ற பணி ஆரம்பிக்கப்படுது. ஆனா உமையாக்களுடைய காலத்துல தனிப்பட்டவர்களாலதான் மொழிபெயர்ப்பு என்ற விஷயம் அறிமுகப்படுத்தப்படுது என்ற விஷயத்தை ஞாபகம் வச்சு கொள்ளணும். அதே மாதிரி பிள்ளைங்க இவருடைய ஆட்சி காலத்துல தங்கம் வழங்கப்பட்டது. அதாவது அந்த பாரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஆள் மொழிபெயர்ப்பு செஞ்சா அந்த மொழிபெயர்ப்புக்கு பாரத்துக்கு ஏற்ற மாதிரி என்ன வழங்கப்பட்டுச்சு? தங்கம் வழங்கப்பட்டது. தங்கம். இவங்களோட ஆட்சி காலத்துல இந்த மொழிபெயர்ப்புக்கு பங்களிப்பு செய்த முக்கியமான சிலர்கள் இருக்காங்க. அதுல முதலாவது ஹுனைன் இஸ்ஹாக். இரண்டாவது ஹஜ்ஜாஜ் இப்னு மத்தர். அங்க வந்து வரைக்கும் வருவார். ஹஜ்ஜாஜ் இப்னு மத்தர், மூசா இப்னு ஹாலித். இவங்களெல்லாம் முக்கியமாக மொழிபெயர்ப்புக்கு பங்களிப்பு செய்தவர்களாக இந்த காலத்துல காணப்படுகிறார்கள். அதே மாதிரி 60க்கு மேற்பட்டவர்கள் இவருடைய ஆட்சி காலத்துல 60க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் பணிபுரிந்தார்கள். 60க்கு மேற்பட்ட மொழிபெயர்ப்பாளர்கள் கலீஃபா மௌமூனுடைய ஆட்சி காலத்துல இந்த மொழிபெயர்ப்புக்காக வேண்டி பணி செய்யக்கூடியவர்களாக காணப்பட்டார்கள். சரிதான் பிள்ளைகள்? அதே மாதிரி பிள்ளைகள் இந்த விஷயங்களை உள்ளடக்கி நாங்க இந்த தலைப்பை நாங்க எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? அதே மாதிரி கிரேக்க மேதைகள் நீங்க படிச்சிருக்கீங்க, பொலிட்டிக்கல் பாடத்துல படிச்சிருக்கீங்க. கிரேக்க மேதைகள் ஹெலன், அரிஸ்டோட்டில், தொலமி போன்றவர் கேள்விப்பட்டீங்களா? அரிஸ்டோட்டில், பிலோட்டோ, தொலமி, பைதகரஸ் இதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா? அவளு இந்த புத்தகங்கள் எல்லாம் மொழிபெயர்க்கப்பட்டது. இவங்களோட புத்தகம் எல்லாம் அரபு மொழிக்கு கொஞ்சம் வெயிட் பண்ண முடியல. என்ன
சரி சரி என்னமா சரி வர ரைட் விஷயம் எல்லாம் கிளியரா உங்களுக்கு சொல்லுங்க. ஓ சார். ரைட். அதே மாதிரி இப்ப இந்த காலத்துல பாரசீக அதே மாதிரி சிரியம் அதே மாதிரி சமஸ்கிருதம் போன்ற நூல்கள் எல்லாம் அரபு மொழிக்கு என்ன செய்யப்பட்டது, மொழிபெயர்க்கப்பட்டது என்ற விஷயம் எல்லாம் இதுக்குள்ள நிறைய தகவல் வரும். அந்த தகவலை உள்ளடக்கி நாங்க என்ன செய்யணும்டா பிள்ளைகள் 10 மார்க்ஸுக்கு வர டைம்ல இதுகளை எழுதணும். அதே மாதிரி இறுதியாக 4வது அடுத்த ஹலீஃபா தான் ஹலீஃபா முத்தவக்கில். இதை பெருசா எழுதுறல பிள்ளைகள். ஏன்னா இவருடைய ஆட்சி காலத்திலேயும் கிரேக்க நூல்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. அவ்வளவு போட்டா போதும். முத்தவக்கிலுடைய காலத்துல கிரேக்க நூல்கள் அரபு மொழிக்கு மொழிபெயர்க்கப்பட்டது. எனவே அப்பாஸுடைய காலத்தை எழுதுகின்ற போது 4 ஹலீஃபாக்களை டார்கெட் பண்ணி எழுதணும். உமையாக்கள் எழுதுகின்ற போது 2 ஹலீஃபா வருவார். முதலாவது பிள்ளைகள் அப்துல் மலிக் பின் மர்வான், 2வது ஹாலித் பின் யசீத். அப்பாஸுடைய காலத்தை எழுதுகின்ற போது முதலாவதாக வருவார் அபு ஜாஃபர் அல் மன்சூர், 2வது ஹாரூன் ரஷீத், 3வது மஅமூன், 4வது முத்தவக்கில். இந்த 4 பேரையும் வச்சு நாங்க இந்த கேள்விக்கு அழகான முறையில 10 மார்க்ஸுக்கு வந்த அறிமுகத்தோட இந்த தகவலை நாங்கள் கொடுக்க வேண்டும். விஷயம் லைட்டா பிள்ளையே, விஷயம் லைட்டா உங்களுக்கு? ஓ சார். ரைட். இன்னொரு விஷயம் ஒன்று பிள்ளைகள், சும்மா நோமலாக கடுமையாக ஹார்ட் ஒர்க் பண்ணி நீங்க பார்க்க தேவையில்ல. மற்ற விஷயங்கள் நல்லா படிக்கணும் பிள்ளைல. நான் படிச்ச விஷயம் எல்லாத்தையும் படிக்கணும். இப்ப சொல்ற விஷயத்தை மட்டும் பிள்ளைகள் உங்களோட டியூட்ல போட்டிருக்கிறேன். வரலாறு என்ற பகுதி ஒன்று போட்டிருக்கிறேன். அந்த அறிஞர்களை நான் சொன்னமாக்கி அதை இருக்கிறத பாடமாக்குங்க. ஆனா பெரும்பாலும் இது அதிக முக்கியத்துவம் செலுத்த தேவையில்லை. இருந்தாலும் சும்மா நோமலா சொல்லி தர முடியல. ரைட். இந்த வரலாற்று துறையில முஸ்லிம்களை தூண்டிய காரணி என்ற ஒரு கேள்வி. சில டைம்ல பிள்ளைகள் இது பழைய பாஸ் பேப்பர்ல 2017ஆம் ஆண்டு பாஸ் பேப்பர்ல ஒரு 4வது கேள்வியாக பிள்ளைகள் வந்திருக்குது. பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வியாக வந்திருக்குது வரலாறு சம்பந்தமாக. வரலாற்று துறையில முஸ்லிம்களை ஈடுபட தூண்டிய காரணிகள். வரலாற்று துறை அறிஞர்கள் இருக்காங்க 2 பேரு. ஒன்று இப்னு இஸ்ஹாக், 2வது இமாம் தபரி. இவர் சம்பந்தமான தகவல் சும்மா நோமலா இருக்குது. சும்மா நோமலா தெரிஞ்சிருந்தா போதும். இப்ப கேள்வி என்னன்னா, வரலாற்று துறையில முஸ்லிம்களை ஈடுபட தூண்டிய காரணிகள்ல முக்கியமாக 5 பாயிண்ட்ஸ் இருக்குது. அதுல முதலாவது பாயிண்ட்ஸ் என்ன வரும் பிள்ளை? பொதுவாக என்ன வரும்? குர்ஆன் சுன்னா. குர்ஆன் சுன்னா வரும். அப்ப அதை சொல்லி தர முடியல. குர்ஆன் சுன்னாவை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. வரலாறுண்டா என்னண்டா பிள்ளைகள்? இறந்த காலத்தை அறிந்து, வரலாறு என்பது இறந்த காலத்தை அறிந்து எதிர்காலத்தை திட்டமிடல். என்ன ஒரு வரலாறு என்னத்துக்கு படிக்கிறேன்டா? பழைய வரலாறை படிச்சு இப்பய காலத்தை திட்டமிடுறது. அப்ப இறந்த காலத்தை அறிந்து எதிர்காலத்தை திட்டமிடுறதா பிள்ளைகள்? திட்டமிடுறதுதான் வரலாறு என்று சொல்லுவோம். இந்த வரலாறுல முஸ்லிம்களை தூண்டிய காரணி முதலாவது குர்ஆன். குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான் பிள்ளை, குர்ஆன் வசனம் நிச்சயமாக குர்ஆன் வசனம் பிள்ளை உங்க வீட்ல இருக்காம குர்ஆன் வசனம் இருக்கா பிள்ளை? நிச்சயமாக இருக்கா? இல்ல சார். அது வெளியே கொள்ளுங்க பிள்ளைல. நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் நிச்சயமாக அவர்களின் வரலாறுகளில் அறிவுடையோருக்கு நல்ல படிப்பினை இருக்கிறது. நல்ல படிப்பினை இருக்கிறது. 12வது அத்தியாயம் 111வது வசனம். 111வது வசனம். நிச்சயமாக அவர்களின் வரலாறுகள் எல்லாம் குர்ஆன்ல பேசுறாங்க. வரலாறு நிச்சயமாக பழைய வரலாறு. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல பிள்ளைகள் நிறைய வரலாறுகளை பேசுறான். ஒன்று முன்னைய நபிமார்களுடைய வரலாறு, 2வது குகைவாசிகளுடைய வரலாறு, 3வது தோட்டக்காரர்களுடைய வரலாறு,
நாலாவது அட்டூழியம் செஞ்சவர்களுடைய வரலாறு, ஃபிரௌனுடைய வரலாறு. இவ்வாறு அல்லாஹ் குர்ஆன்ல வரலாறு என்னத்துக்கு பேசுறேன்டா, இறந்த காலத்தை அறிந்து எதிர்காலத்தை நாம் என்ன செய்யணும் திட்டமிடல். திட்டமிடணும். அல்லாஹு தாலா முன்னைய சமூகத்தை பத்தி ஏன் பேசுறான்ற வரலாறு, முன்னைய வரலாறு உதாரணமாக ஃபிரௌன் அல்லாஹு தாலா அந்த சமூகத்தை அழித்தான் என்றா, அதே பாவத்தை நீங்களும் செஞ்சால் உங்களை நாங்க என்ன செய்வோம் கண்டிப்பா அழிப்போம். முன்னைய சமூகம் ஷிருக்குல ஈடுபட்டு அல்லாத சமூகத்தை அழித்தால் எங்களுக்கு என்ன பாடா, அதே பாவத்தை நீங்களும் செஞ்சால் உங்களை நாங்கள் அழிப்போம். அப்ப வரலாறு அல்லாஹ் என்னத்துக்கு குர்ஆன்ல பேசுறான்டா, என்ன குகைவாசிகளுடைய வரலாறு பேசப்படுது, முன்னைய நபிமார்களுடைய வரலாறு பேசப்படுது, தோட்டக்காரனுடைய வரலாறு பேசப்படுது, அட்டூழியம் செஞ்சவர்களுடைய வரலாறு குர்ஆன்ல பேசப்படுதுன்னா என்னத்துக்குண்டா, எங்களுக்கு ஒரு படிப்பினைக்கு படிப்பினைக்கு. எனவே அல்லாஹ் குர்ஆன்ல தெளிவாகவே வரலாறை பத்தி சொல்றதால முஸ்லிம்கள் அந்த வரலாறை நாங்க படிக்கணும் என்று ஆர்வம் செலுத்தினார்கள். இது முதலாவது பயிற்சி. இது லேசி பிள்ளைல லேசி விளையாட்டா உங்களுக்கு விளையாட்டா ஓ சார். சும்மா நோமலா பிள்ளைங்க ஏன்னா பாஸ் பேப்பர்ல பிள்ளை ஒரு தரம் வந்திருக்குது, ஏன்னா பாஸ் பேப்பர்ல பிள்ளை ஒரு தரம் ஒரே ஒரு தரம் தான் வந்திருக்குது. அதனாலதான் சும்மா நோமலா போட்டிருக்கிறேன். சும்மா நோமலா படிச்சு கொள்ளுங்க. சில டைமுகள்ல வந்தா தெரியாண்டிருக்க கூடாது பிள்ளை, என்ன தெரியாண்டிருக்க கூடாது. என்ன பாஸ் பேப்பர்ல ஒரு கேள்வியாக வந்திருக்குது. அப்ப அந்த அடிப்படையில இதை கட்டாய முக்கியத்துவப்படுத்த தேவையில்லை. எங்கட சிலபஸ்லயும் இது போடுபடல, முக்கியமாக என்ன முக்கியத்துவப்படுத்தப்படல. இருந்தாலும் பாஸ் பேப்பரை வச்சு பிள்ளைகள் உங்களுக்கு சும்மா நார்மலாக போட்டிருக்கிறேன். இருந்தாலும் சும்மா நார்மலாக தெரிஞ்சு கொள்ளுங்க. இரண்டாவது பிள்ளைகள் ஹதீஸ். இத பிள்ளைகள் நீங்க நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் தான், அறிவை தேடுவது ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீது கடமை. அப்ப வரலாறு என்பது ஒரு அறிவா இல்லையா? அறிவு. அப்ப அந்த ஹதீஸ் நான் ஏற்கனவே சொன்ன ஹதீஸ் என்ன, ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அறிவை தேடுவது கட்டாயம் பரலாகும். அந்த ஹதீஸை வச்சு நீங்க இரண்டாவது ஹதீஸ் ஆதாரத்தை எழுதலாம். ஏற்கனவே சொல்லி தந்த ஆதாரம் தான். தலபுல் இல்மு ஃபரீலத்துன் அலா குல்லி முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிம்கள் மீதும் அறிவை தேடுவது கட்டாயம் பரது. இரண்டாவது விஷயம். மூன்றாவது பொய் சொன்னா பிள்ளைகள், நபி அவர்களுடைய வரலாற்றை படிக்க முஸ்லிம்கள் ஆர்வம் கொண்டார்கள். நபி அவர்கள் இறுதி நபி ரசூலுல்லாஹ் எங்கட நபியை பற்றிய வரலாறை படிக்கணும் என்று முஸ்லிம்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருக்காதா? ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட யுத்தங்கள், ரசூலுல்லாஹ்வுடைய இளம் வயது, ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்வு, ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சாரம், ரசூலுல்லாஹ்வுடைய மிஅராஜ் சம்பவம், ரசூலுல்லாஹ்வுடைய ஹிஜ்ரத் சம்பவம், இதெல்லாம் படிக்க முஸ்லிம்களுக்கு ஆர்வம் இருக்கும். ஏண்டா எங்கட இறுதி நபி ரசூலுல்லாஹ், அவருக்கு வழங்கப்பட்ட வேதம் குர்ஆன், அந்த குர்ஆன ஹதீஸத்தை நாங்க பின்பற்றிட்டு இருக்கிறோம். எங்கட கடைசி நபி ரசூலுல்லாஹ் அவருடைய வரலாற்றை படிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு ஒரு ஆர்வம் இருக்கிறது. அதுவும் முஸ்லிம்களை தூண்டியது வரலாறை நாங்க படிக்கணும் என்று. எனவே நபி அவங்களுடைய வரலாறுல அவர் ரசூலுல்லாஹ் கலந்து கொண்ட யுத்தங்களை படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய இளம் வயசை படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய திருமண வாழ்க்கையை படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கும். ரசூலுல்லாஹ்வுடைய பிரச்சார பணியை, ரசூலுல்லாஹ் மக்காவுல பிரச்சாரம் செய்தார், மதீனாவுல பிரச்சாரம் செய்தார், அதை படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்கும். ரசூலுல்லாஹ் இஸ்ரா மிஅராஜ் பயணம் போனாங்க அல்லாஹ்வை சந்திக்கிறதுக்கு. என்ன மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவில் இருந்து புராக் என்கின்ற பறவையில ரசூலுல்லாஹ் வாகனத்துல அல்லாஹ்வை சந்திக்க போனாங்க என்ற அந்த வரலாறை படிக்கணும் என்ற ஆர்வம் இருக்குது. ரசூலுல்லாஹ் மக்காவில் இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் போனாங்க, எனவே அதை படிக்கணும் என்ற முஸ்லிம்களுக்கு ஆர்வம் இருக்குது. எனவே நபி அவர்களுடைய வரலாற்றை படிக்க வேண்டும் என்ற ஆர்வமும் முஸ்லிம்களை வரலாற்று துறையில தூண்டிய ஒரு காரணியாக இருக்கிறது. இதெல்லாம் நாம் எழுதுற பிள்ளைகளா, நாம் எழுதுற விளக்கம் தான், பெருசா ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. அடுத்ததாக பிள்ளைகள், நாலாவது, முஸ்லிம்களால் புதிய பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்டது. புதிய பிரதேசங்கள் பிள்ளைகள் கைப்பற்றப்பட்டது. புதிய பிரதேசங்கள் முஸ்லிம்களால் பிள்ளைகள் கைப்பற்றப்பட்டது.
அப்ப புதிய பிரதேசங்கள் இஸ்லாமிய வரலாற்றுல ரசூலுல்லாஹ் காலத்துல இஸ்லாமிய சாம்ராஜ்யம் வியாபகம் இல்லை. ஆனா ஹலீஃபாக்கள் அதே மாதிரி உமையாக்களுடைய காலத்துல, முக்கியமாக பிள்ளைகள் உமையாக்களுடைய காலத்துல, ஹலீஃபாக்களுடைய காலத்துல உமர் அலி அவருடைய ஆட்சி காலம், உமையாக்களுடைய காலத்துல வலீத் இப்னு அப்துல் மலிக் இருக்காரு. வலீத் இப்னு அப்துல் மலிக் எங்க சிலபஸ் பிள்ளைல வலீத் இப்னு அப்துல் மலிக் இவருடைய காலத்துல உள்ள இஸ்லாமிய சாம்ராஜ்யம் விரிவாக்கப்படுது. அப்ப நிறைய இடங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வருது. அப்ப அந்தந்த இடங்களை படிக்கணும். என்னென்ன இடங்கள் இஸ்லாமிய ஆட்சிக்குள்ள வந்தது, அந்த மக்களுடைய இயல்பு நிலை எப்படி இருந்துச்சு, அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படிப்பட்ட மக்கள், இதெல்லாம் படிக்க வேண்டும் என்று முஸ்லிம்களுக்கு ஆர்வம் இருக்குமா இருக்காது? அந்த வரலாறு இருக்கும். எனவே முஸ்லிம்களால் புதிய பிரதேசங்கள் கைப்பற்றப்பட்டது. அந்த பிரதேசங்களை படிக்கணும், அந்த பிரதேச மக்களை படிக்கணும், அந்த பிரதேச மக்களுடைய இயல்பு வாழ்க்கையை படிக்கணும், அவங்க எப்படி வாழ்ந்தாங்கன்னு படிக்கணும். எனவே இது சம்பந்தமாக முஸ்லிம்களுக்கு ஆர்வம் இருந்தது. அதுவும் முஸ்லிம்களை வரலாற்று துறையில தூண்டிய ஒரு முக்கியமான காரணியாக இருக்கிறது. விஷயம் அடுத்ததாக இறுதியாக அரபிகளிடத்துல ஒரு பழக்கம் என்னன்னா, அரபிகளிடத்துல அவங்களோட குடும்பம், அவங்களோட பரம்பரை, அவங்களோட வம்சம், இந்த வரலாற்றை படிக்கணும் என்று அவங்களுக்கு ஒரு ஆர்வம், இயல்பான ஆர்வம். அரபிகளிடத்துல இருந்த ஒரு இயல்பு தன்மை என்னன்னா, சரியா பிள்ளைகள், உதாரணமாக இப்ப அரபி ஒரு ஆள் இருந்தா அவர் எந்த பரம்பரையை சேர்ந்தவர், அவர் எந்த வம்சத்தை சேர்ந்தவர், அவர் எந்த குடும்பத்தை சேர்ந்தவர், அந்த வரலாறை படிக்கணும். நாம எந்த பரம்பரையில இருந்து வந்திருக்கிறோம். அப்ப இது அரபிகள்கிட்ட காணப்பட்ட ஒரு இயல்பான ஒரு போக்கு. அப்ப அந்த இயல்பான போக்கும் கூட முஸ்லிம்களை வரலாற்று துறையில ஈடுபட தூண்டிய காரணியாக காணப்படுது. இவங்க உதாரணமாக எந்த வர்க்கம், உயர் வர்க்கமா, உதாரணமாக அந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், இந்த கோத்திர அமைப்பு, கோத்திர அமைப்புண்டா கோத்திர மகவாழ்ந்தாங்க. இந்த ஹாஷிம், பனு உமையா, அப்படி ஒவ்வொரு கோத்திரம் இருந்துச்சு. அப்ப அரபிகளுக்கு ஒரு பழக்கம் என்னன்னா, நாம எந்த கோத்திரத்தை சேர்ந்தாக்கள், நாம எந்த வம்சத்தை சேர்ந்தாக்கள், நாம எந்த குடும்பத்தை சேர்ந்தாக்கள் என்ற ஒரு படிக்கிற ஒரு ஆர்வம் ஒன்றிக்குமா இல்லையா? இப்ப நாங்களும் தான் நாம எந்த பரம்பரை, நம்மட உம்மாடா வாப்பாட அந்த கொஞ்சம் வரலாற படிப்போம். சிலாக்களுக்கு அந்த ஆர்வம் ஒன்றி, நாம எந்த பரம்பரை, நம்மட உம்மாடாவா, அவ யாரு, அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அப்படி ஒரு ஆர்வம் எல்லாருக்கும் வராது, சிலாக்களுக்கு வரும். ஆனா அரபிகளிடத்து ஒரு ஸ்பெஷல் என்னண்டா, அவங்களுடைய இயல்பு என்னத்தை படிக்கணும், வரலாறு, வரலாற்றை படிக்கணும் என்ற ஒரு இயல்பான ஒரு போக்கு இருந்ததால முஸ்லிம்கள் வரலாற்று துறையில ஈடுபட தூண்டிய முக்கியமான காரணி. இதுகளை பிள்ளை சும்மா நோமலாக பாடமாக தேவையில்லை. சரியா பிள்ளை, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். இதை ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. பிள்ளைட்டா பிள்ளை, இன்னொரு பகுதி ஒன்று, அதோட டியூப் முடியுது. ஒரு சின்ன ஒரு விடுபட்ட பகுதி உங்களை டியூப்ல அடிக்கும் பாருங்க. 4 மார்க்ஸுக்கு வர கேள்வி பிள்ளைல. ஒன்று, மருத்துவத்துறையில் முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புகள் சம்பந்தமான ஒரு கேள்வி. இது நாங்க ஏற்கனவே படிச்ச விஷயத்துல சின்ன 4 மார்க்ஸுக்கு பிள்ளைல டியூப்ல விடுபட்ட சின்ன ஒரு பகுதியா. மருத்துவம் படிச்சோமா இல்லையா அமெரிக்கா? அமெரிக்கா மருத்துவத்துறையில முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புகள் பற்றிய சுருக்கமாக விளக்குகள் 4 மார்க்ஸுக்கு வர கேள்வி பிள்ளைல. அப்ப டியூப்ல போட்டிருக்கிறேன்னா லேசான பகுதி இருந்தாலும் சும்மா நோமலா சொல்லித்தாரு. மருத்துவத்துறையில முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்பு என்னண்டா, நல்லா ஞாபகம் வச்சுக் கொள்ளணும், யூனானி மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தியவர்கள் முஸ்லிம்கள். 4 பாயிண்ட்ஸ் கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? யூனானி மருத்துவம் என்பது பிள்ளைகள், இந்த யூனானி மருத்துவம் என்ற முறையை அறிமுகப்படுத்தினாக்கள் யாரு, கண்டுபிடிச்சாக்கள் யாரு? முஸ்லிம்கள். கிறிஸ்துவுக்கு பின் பிள்ளைகள் 10ஆம் நூற்றாண்டுல, கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டுல வேறுவலையை சேர்ந்த ஒரு முஸ்லிம், அதாவது ஜமாலுத்தீன் அவருடைய பிள்ளைகள்,
கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டுல பேருவளையில ஜமாலுத்தீனும் அவருடைய பிள்ளைகளும் தான் இந்த யூனானி மருத்துவ முறையை முதலாக கண்டுபிடித்தாங்க என்று வரலாறு சொல்லுகிறது. அப்ப மருத்துவத்துல முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்புல ஒரு கண்டுபிடிப்பாக இதை நாங்க சும்மா நோமலாக அப்படி 4 மார்க்ஸுக்கு வந்தா இதை எங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். சரியா பிள்ளைகள்? அப்ப யூனானி என்ற மருத்துவ முறையை கண்டுபிடிச்சாக்கள் யாரு? யாரு? யாரு பிள்ளை? ஜமாலுத்தீன். முஸ்லிம்கள். அதே மாதிரி சத்திர சிகிச்சையும் போது என்ன சர்ஜரி பண்ற டைம்ல இந்த மயக்க மருந்து அடிக்கிறேன். மயக்கம் இல்லாம பிள்ளைகள் சர்ஜரி பண்ணலாமா? சொல்லுங்க, மயக்கம் இல்லாம சர்ஜரி பண்ணலாமா? இல்ல. அப்ப சத்திர சிகிச்சையில மயக்க மருந்த செலுத்தித்தான் சத்திர சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற முறையை கண்டுபிடித்தவர்களும் யாரு? யார்? அதுல ஆதாரம் எல்லாம் போட்டிருக்க பிள்ளைகளா? கண்டுபிடித்தவர்களும் யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள் தான். அதே மாதிரி பிள்ளைகள், அதே மாதிரி ஒரு குழப்பமான ஒரு சொல்ல ஒன்று பிள்ளை அதை கிளியர் பண்ணித்தாங்கன்னா, ஒரு குழப்பமான சொல்ல ஒன்று இருக்குது என்னன்னா, சயரோகம் பாருங்க இப்படி இருக்கும். சயரோகம் அப்படி சொல்ல ஒன்று பிள்ளைல. அடுத்தது வாசிங்க பிள்ளை கொஞ்சம். அது கட்காசம். இன்னொன்று வாசிங்க கொஞ்சம். கட்காசம். அடுத்த என்ன பிள்ளை? அடுத்து என்ன பிள்ளை? கொஞ்சம் வாசிங்க. அது டியூட்டி இருக்கா பிள்ளை? கையில டியூட்டி இருக்காமா? இருக்கா பிள்ளை? டியூட்டி கையில இருக்குதானே? ஓ சார். வாசிங்கம்மா கொஞ்சம். பாருங்க, அதில் போட்டிருப்பேன் சமயரோகம், இன்னொன்று கட்காசம், இன்னொன்று போட்டிருக்கேன் பாருங்க. இன்னொன்று போட்டிருப்பேன் நான் ஞாபகம் இருக்கு. கொஞ்சம் வாசிங்கம்மா. இல்லை சார். அல்ல இல்லையா? ரைட். இந்த ரெண்டு எழுதி கொள்ளுங்க போய். மற்றது நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கும் நான் சொல்றேன் பிள்ளைல. நீங்க ஞாபகம் வருது இல்லம்மா? வருது பிள்ளைகள், ஆனா வருது இல்லை. இந்த மாறியில வரும் பிள்ளைல. மாறி என்ற சொல்ல வரும். ரைட். அது இருக்கட்டும் பிள்ளைல. ரெண்டே ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. மூன்றாவதாக சயரோகம் சொல்றது பிள்ளை தெரியுமா உங்களுக்கு? காச நோய்க்கு சொல்ற என்ன பிள்ளையா? காச நோய். கட்காசம் சொல்றது என்ன நோய்? கட்காசம் சொல்றது என்ன நோய்? கண் சம்பந்தமான நோய். கண் சம்பந்தமான நோய். சரியா பிள்ளைகள்? கண் சம்பந்தமான நோய். இப்படியான நோய்களை கண்டுபிடித்தவர்களும் யாரு? யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள். சரியா? இதெல்லாம் சும்மா நார்மலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பிள்ளைகளா. இது 4 மார்க்ஸுக்கு வருது. அதாவது பிள்ளைகள் மருத்துவத்துறையில முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்பும் அதுக்கான ஆதாரங்களை சுருக்கமாக விளக்கு கேட்டு அழகா டியூப்ல போட்டிருக்கிறேன். எனவே பிள்ளை தெரிஞ்சிருக்கணுமா? 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி மிச்சம் கவனமா இருக்கணும். அதே மாதிரி பிள்ளைகள் ஒளியுடன் சம்பந்தப்படும் போது, வெளிச்சம் ஒளியுடன் சம்பந்தப்படும் போது கண் பார்வையை பெற்றுக்கொள்ளும் என்ற கருத்தை முன்வைத்தவர்களும். உதாரணமாக பிள்ளை, நாங்க இருட்டில் இருக்கின்ற போது கண் பார்வை வருமா? வெளிச்சம் விளங்குமா? இல்ல. இல்ல. ஆனா வெளிச்சத்தோட சம்பந்தப்படுற டைம்ல தான் எங்கட பார்வை தெளிவாக விளங்கும். இந்த முறையையும் கண்டுபிடிச்சாக்கள் யாரு? இந்த முறையையும் கண்டுபிடிச்சாக்கள் யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள். அதே மாதிரி பிள்ளைகள் சத்திர சிகிச்சையின் போது சத்திர சிகிச்சைக்குரிய கருவிகள் இருக்கா இல்லையா? சர்ஜரி பண்ற கருவிகள். இந்த கருவிகளையும் கண்டுபிடிச்சாக்கள் யாரு? கருவிகள் அதனுடைய முறைமைகளையும் அறிமுகப்படுத்தினாக்கள் முஸ்லிம்கள் தான். அப்ப ஆரம்ப காலத்துல பிள்ளைகள் நல்லா கொள்ளணும். ஏற்கனவே விளங்கப்படுத்திருக்கிறார் அர்-ராசி. அதே மாதிரி அலி இப்னு சீனா இப்படி போன்ற முக்கியமான மருத்துவர்கள் இருக்காங்க. நிறைய விஷயங்களை கண்டுபிடிச்சிருக்காங்க. எனவே பொதுவாக வரக்கூடிய கேள்விதான், மருத்துவத்துல முஸ்லிம்களுடைய கண்டுபிடிப்பு என்ன என்று பொதுவாக கேட்டா நாங்க இந்த தகவலை பொதுவாக வச்சு பிள்ளைகள் நாங்க இதுகளை
எழுத வேண்டும். சரியா பிள்ளைகள்? தானே? ஓ சார். சரியா? அதே மாதிரி பிள்ளை இன்னொரு பாயிண்ட்ஸாக சொல்லலாம். கிரேக்க மருத்துவ நூல்களை முஸ்லிம்கள் மொழிபெயர்த்து அதை ஆராய்ச்சி செஞ்சு அதுல இருக்கக்கூடிய தவறுகளை திருத்தி சரியான விளக்கங்களை வழங்கியாக்களும் யாரு? கிரேக்கர்கள்ட்ட நல்ல புத்தகங்கள் இருந்துச்சுதான். ஆனா அந்த புத்தகங்கள் இருக்கக்கூடிய பிழைகள் எல்லாம் திருத்தி ஆய்வு செஞ்சு அந்த புத்தகங்களை மறுசீரமைத்தவர்களும் யாரு? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள். இப்படியான ஒரு கேள்வி பிள்ளை 4 மார்க்ஸுக்கு வர சும்மா நோமெல்லாம் ஞாபகப்படுத்துற பிள்ளைல அது இடையில விடுபட்ட பகுதியை உங்களுக்கு கிளியர் பண்ணித்தார். இறுதியாக பிள்ளைகள் எங்களோட டியூப்ல கடைசி ஒரு பகுதி ஒன்று இருக்குது. இதுவும் 4 மார்க்ஸுக்கு வரதுதான். ஐரோப்பாவின் மருத்துவர்கள் ஐரோப்பிய மருத்துவ வளர்ச்சிக்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன? முஸ்லிம்களின் பங்களிப்பு. இதுக்குள்ளே 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய ஒரு கேள்வி. ஐரோப்பாவின் மருத்துவ வளர்ச்சி. ஐரோப்பியான்னு சொல்றது பிள்ளை உங்களுக்கு தெரியும். ஆனா ஐரோப்பிய நாடுகளாக உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள். ஜெர்மன், இத்தாலி, ஸ்பெயின், அடுத்தது பிரான்ஸ், வேற என்ன பிள்ளை வரும்? இங்கிலாந்து, ரஷ்யா, இந்த போர்த்துகேயர், உள்ளார்ந்தர், ஆங்கிலேயர்னு சொல்லுவோம். அங்க வாழ்றாக்கள் அவங்கள சொல்லுவோம். சரியா பிள்ளைகள்? அப்ப இதெல்லாம் ஐரோப்பிய நாடுகள். ஜெர்மன், இத்தாலி, ஸ்பெயின், பிரான்ஸ், இங்கிலாந்து, ரஷ்யா. இதெல்லாம் கேள்வி என்னண்டா, ஐரோப்பாவின் மருத்துவ வளர்ச்சிக்கு, ஐரோப்பியர்களுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு முஸ்லிம்கள் இந்த ஐரோப்பியர்களுக்கு என்ன பங்களிப்பு செஞ்சார்கள்? என்ன பங்களிப்புன்னு கேட்டா கட்டாயம் பிள்ளைகள் 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்விகள். இதெல்லாம் 4 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி. ஐரோப்பாவுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு, ஐரோப்பியர்களுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு முஸ்லிம்கள் என்ன பங்களிப்பு செஞ்சாங்க என்று கேட்டா, முதலாவது பிள்ளைகள் போய் டியூப்ல போட்டிருக்கேன். முஸ்லிம்களின் மருத்துவம் ஸ்பெயினின் ஊடாக ஐரோப்பாவுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த ஸ்பெயின் ஆட்சி செஞ்சாக்கள் பிள்ளைகள் நல்லா விளங்கிக் கொள்ளணும். முஸ்லிம்கள் இந்த ஸ்பெயினின் ஊடாக முஸ்லிம்கள் ஐரோப்பிய மருத்துவத்துக்கு பங்களிப்பு செய்தார்கள். ஸ்பெயின் என்பது இஸ்லாமிய ஆட்சிக்குள் இருக்கக்கூடிய ஒரு பிரதேசம். இங்கிருந்துதான் இந்த மருத்துவம் சம்பந்தமான விடயங்கள் யாருக்கு போனது? ஐரோப்பியர்களுக்கு போனது. அப்ப பாருங்க, முஸ்லிம்கள் ஸ்பெயின்ல இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் ஐரோப்பியர்களுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு அளப்பெரிய ஒரு பங்களிப்பை செய்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நாங்கள் எழுதணும். முதலாவது விஷயம் பிள்ளைகளா. இரண்டாவது பிள்ளைகள், இது 4 மார்க்ஸுக்கு வர பிள்ளைகள். ஒவ்வொரு பாயிண்ட் செய்ய ஒரு 3 வரியில சும்மா நம்ம ஸ்டைல விளக்குறதானா பாயிண்ட்ஸை மட்டும் ஞாபகம் வச்சுக் கொள்ளுங்க. இரண்டாவது பிள்ளைகள் முக்கியமான பாயிண்ட்ஸ். கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டில் 10ஆம் ஆண்டு கிறிஸ்து, அதே பாயிண்ட்ஸ் தான் பிள்ளைகளா. இரண்டாவது ஸ்பெயினை வச்சு தான் எழுதுறது. கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டுல 10ஆம் நூற்றாண்டு உமையாக்களின் தலைநகராக எது இருந்ததுன்றா ஸ்பெயின். உமையாக்களுடைய தலைநகர் 10ஆம் நூற்றாண்டுல எது? உமையாக்களுடைய தலைநகர் பிள்ளைல. உமையாக்களுடைய தலைநகர் நாங்க பொதுவாக பேசுகின்ற போது பிள்ளை டமஸ்கஸ்ன்னு சொல்லுவோம். ஆனா உமையாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா பிள்ளை வீழ்ச்சி அடைந்தார்கள். உமையாக்களுக்கு பிறகு அப்பாசியர்களை ஆட்சி செஞ்சார்கள். அந்த டைம்ல அப்பாசியர்கள் உமையாக்களை துரத்தினார்கள். துரத்தினத்துக்கு பிறகு உமையாக்கள் என்ன செஞ்சாங்கண்டா போய் ஸ்பெயினை தலைநகராக கொண்டு ஆட்சி செஞ்சார்கள். கதை விளையாட்டா பிள்ளை? கதை விளையாட்டா உங்களுக்கு? இங்க பிள்ளை ஸ்பெயின்ல ஒரு நகர் தான் என்னண்டா கொரோட்டோவா. என்ன பிள்ளைகள்? கொரோட்டோவா. இந்த நகருக்கு ஸ்பெயினுடைய ஒரு முக்கியமான நகரம் தான் இது கொரோட்டோவா. சரியா பிள்ளை? இந்த நகருக்கு என்ன செஞ்சாங்கண்டா ஐரோப்பியர்களும் கிறிஸ்தவர்களும் இந்த இடத்துக்கு வந்து இவர்கள்
அறிவை தேடி வந்து படித்து கொண்டார், மருத்துவ சம்பந்தமான விடயங்களை படித்து கொண்டார்கள். விஷயம் என்ன சொல்றது ஓ சார். என்ன? அப்ப என்ன நடக்குதுண்டா பிள்ளைகள்? கேள்வி என்ன? ஐரோப்பாவுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்ன? அப்ப கிறிஸ்துவுக்கு பின் 10ஆம் நூற்றாண்டுல ஸ்பெயின உமையாக்கள் ஆட்சி செய்யற டைம்ல ஸ்பெயினுடைய ஒரு பிரதேசம் தான் ஹொரோட்டோவா. இந்த பிரதேசத்துல கிறிஸ்தவர்களும் ஐரோப்பியர்களும் வந்து என்னத்தை படிச்சு கொண்டாங்க? மருத்துவத்தை. மருத்துவத்தை. அப்ப பாருங்க, முஸ்லிம்கள் ஐரோப்பியர்களுக்கு ஒரு பங்களிப்பு செய்யறாங்களா இல்லையா? அப்படி சொல்லுங்க. செய்றாங்க. மூன்றாவது கிரேக்க பாரசீக மருத்துவத்தை அழிவிலிருந்து முஸ்லிம்கள் பாதுகாத்தார்கள். கிரேக்க பாரசீக மருத்துவத்தை அழிவில் இருந்து அவங்களோட புத்தகத்தை அழியாம அந்த புத்தகத்தை முஸ்லிம்கள் படிச்சு அதுல இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி அவங்களோட புத்தகத்தை பாதுகாக்கின்ற ஒரு பங்களிப்பை, மருத்துவ புத்தகத்தை பாதுகாக்கின்ற ஒரு பங்களிப்பை யார் செய்யறாங்க? முஸ்லிம்கள். முஸ்லிம்கள். பாருங்க முடியல, ஐரோப்பாவின் மருத்துவ வளர்ச்சிக்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பு என்னண்டா? ஐரோப்பிய கிரேக்க பாரசீக பெருமதியான மருத்துவ புத்தகங்களை அழிவிலிருந்து பாதுகாத்தார்கள். இவங்களோட புத்தகத்தை இவங்க முஸ்லிம்கள் படிச்சு அதுல இருக்கக்கூடிய பிழைகளை திருத்தி அந்த புத்தகத்தை அழகான முறையில அமைப்பாக உருவாக்கி இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அப்ப ஐரோப்பிய மருத்துவத்துக்கு முஸ்லிம்கள் பங்களிப்பு செய்யறாங்களா இல்லையா? சரிடா. அதே மாதிரி பிள்ளைகள் முக்கியமான விஷயம் பிள்ளைகளா, லேசான விஷயம் தலைக்கு வச்சு கொள்ளுங்க பிள்ளைகளா, லேசான விஷயம் ஞாபகம் வச்சு கொள்ளுங்க. அடுத்ததாக பிள்ளைகள் ஐரோப்பியர்கள் இவங்க பிள்ளைகள், இந்த ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்கன்னா ஒரு குட்டி வரலாறு உண்டு பிள்ளை. என்னண்டா, தொழுநோயாளர்களை இந்த தொழுநோய் வந்துச்சு ஐரோப்பாவில் பிள்ளை. தொழுநோய் வந்துச்சு. இந்த வந்தத்தால பாவத்தால் இறைவன் தந்த சாபம் என்று சொல்லி அவர்களை தீயிட்டு எரித்தார்கள். மேடமுள்ளையர், ஐரோப்பாவில் என்ன நோய் வந்துச்சு? தொழுநோய் வந்துச்சு. தொழுநோய் வந்ததால அவங்க என்ன சொன்னாங்க? ஐரோப்பியர்கள், இது இவங்க செஞ்ச பாவம், இந்த பாவத்தாலதான் அந்த நோய் வந்திருக்குது என்று சொல்லி இவங்க என்ன செஞ்சார்கள்? தீயிட்டு எரித்தார்கள். எனவே இந்த சந்தர்ப்பத்துல முஸ்லிம்கள் என்ன செஞ்சாங்கண்டா, இது பாவத்தால செஞ்சது இல்ல, இது அவங்களோட நோய். எனவே இந்த நோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிச்சு இவங்களை பாதுகாத்தவர்களும் யாரும் உள்ளே? முஸ்லிம்கள் இந்த தொழுநோய்க்குரிய மருந்தை கண்டுபிடிச்சாங்க. ஏனண்டா ஐரோப்பியர் என்ன செஞ்சாங்கண்டா, இந்த தொழுநோய் வந்தாக்களை தீயிட்டு எரித்தார்கள். என்ன காரணம்டா? இவங்க செஞ்ச பாவத்தாலதான் அந்த நோய் வந்திருக்குது. எனவே முஸ்லிம் என்ன செஞ்சாங்கண்டா, இல்ல இது அவங்க செஞ்ச பாவத்தால் அந்த நோய் வரல, இது ஒரு நோய், இதுக்குரிய மருந்து இருக்குது. இந்த மருந்த கண்டுபிடிச்சு ஐரோப்பியர்களை பாதுகாத்தாங்களா இல்லையா பிள்ளை? பங்களிப்பு செஞ்சாங்களா இல்லையா? பங்களிப்பு செஞ்சார்கள். என்ன ரைட். அதே மாதிரி பிள்ளைகள் ஐரோப்பியர்களுக்கு முஸ்லிம்கள் இன்னொரு விஷயம் செஞ்சாங்க. என்னன்னா, தொற்று நோய்க்கான காரணங்களை அவங்களுக்கு தெரியாது. தொற்று நோய் வாரத்துக்கான காரணம் என்ன என்று தெரியாத சந்தர்ப்பத்துல தொற்று நோய்க்கான காரணங்களை கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க. யாரு? முஸ்லிம்கள். தொற்று நோய்க்கான காரணம் என்ன காரணம் தொற்று நோய் ஏற்படுகிறது என்ற விஷயங்களை முஸ்லிம்கள் கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க ஐரோப்பியர்களுக்கு. பாருங்க, இந்த ஐரோப்பியாவுடைய மருத்துவ வளர்ச்சிக்கு யார் பங்களிப்பு செய்யறாங்க? முஸ்லிம்கள். அடுத்தது முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. இந்த ஐரோப்பிய என்ன செஞ்சாங்கண்டா பிள்ளைகள், இந்த நோயாளிகளை பாவிகள் என்று சொல்லி நோயாளிகளை
பாவிகள் என்று சொல்லி அவர்களை கட்டி வைத்தார்கள். நோயாளிகள் பாவி, நோய் வந்தா பெரிய பாவத்தால நோய் வந்திருக்குது என்று கட்டி வைத்த போது இதை பார்த்து முஸ்லிம்கள் அனுதாபப்பட்டு இந்த நோய்க்குரிய மருந்து என்ன செஞ்சார்கள்? ஆனா சிகிச்சை அளித்து அதுக்குரிய மருந்துகளை கண்டுபிடித்து அவங்களுக்கு சிகிச்சை அளித்து அந்த நோயை குணப்படுத்தினார்கள். இவ்வாறு நல்லா விளைய கொள்ளணும். இவ்வாறு அழகான முறையில நாங்க எழுதணும். இது 4 மார்க்ஸுக்கு வர பிள்ளைல உங்களோட டியூப்லையும் இருக்குது. பார்த்து பாருங்க, டியூப்ல இருக்கா இல்லையா? பார்த்து பாருங்க, இருக்கா இல்லையா? இருக்கு பிள்ளைல. இதை ஏன் விளங்கப்படுத்துறேன்டா, உங்களுக்கு சில டைம்ல பிள்ளை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். இந்த சின்ன பகுதி தான் வாய்ச்சா விளங்கும், இருந்தாலும் அதையும் ஒரு குறைபாடாக விடக்கூடாது என்பதற்காக வேண்டி இதையும் உங்களுக்கு கிளியர் பண்ணித்தாரேன். எனவே இப்ப நல்லா விளங்கிக் கொள்ளணும். ஐரோப்பியர்கள் என்ன செஞ்சாங்கண்டா பிள்ளை, தொழுநோயாளர்கள் தொழுநோய் வந்தா என்ன செஞ்சாங்க? முதலாவது சொல்லுங்க, முதலாவது என்ன சொன்ன? என்ன செஞ்சாங்க? தொழுநோயை கண்டு ஐரோப்பியர் என்ன செஞ்சாங்க? இது பாவத்தால் இறைவன் கொடுத்த என்னது? சாபம். சொன்னாங்களா இல்லையா? சொல்லி என்ன செஞ்சாங்க? அவங்கள தீயிட்டு எரித்தார்கள். எனவே அவர்களை சிகிச்சை முறையை அறிமுகப்படுத்தி காட்டினாங்க முஸ்லிம்கள். இல்ல, இது பாவத்தால வந்தது இல்ல, இது நோயால வந்ததுதான். இந்த நோய்க்குரிய மருந்து இருக்கென்று மருந்து அறிமுகப்படுத்தினார்கள். பாருங்க பிள்ளை, அப்ப ஐரோப்பிய மருத்துவ வளர்ச்சிக்கு யாரு பங்களிப்பு செய்யறாங்க? முஸ்லிம்கள். அதே மாதிரி ஐரோப்பிய சொன்னாங்க, நோய்கள் வந்தாக்கள் பாவிகள். என்ன அவங்க பாவி, நோய் வந்தாக்கள் பாவி. எனவே அவங்க என்ன செஞ்சாங்கண்டா, கட்டி வைத்து என்ன கடுமையாக துன்புறுப்படுத்தினார்கள், கடுமையாக சோதித்தார்கள். கட்டி வைத்த போது அவங்க பாவிகள், அவங்கள கட்டி வச்சாங்க நோய் வந்தாக்கள். இந்த சந்தர்ப்பத்துல தான் இந்த பரிதாபத்தை பார்த்து முஸ்லிம்கள் சிகிச்சை அளிக்கும் முறையை காட்டி கொடுத்தார்கள். இது அப்படி அல்ல, இதுக்கு நோய்க்குரிய மருந்து இருக்குது, இதனுடைய மருந்து இதுதான் என்ற விஷயத்தை காட்டி கொடுத்தார்கள். அப்ப ஐரோப்பிய மருத்துவ வளர்ச்சிக்கு முஸ்லிம் என்ன செய்யறாங்க? பங்களிப்பு செய்யறாங்க. சரியா பிள்ளை? அதே மாதிரி தொற்று நோய்க்கான காரணங்களை அறியாதிருந்த தொற்று நோய்க்கான காரணங்கள் இவங்களுக்கு தெரியும் ஐரோப்பியர்களுக்கு. அப்ப அந்த காரணங்களை இனங்கண்டு கொடுத்தாக்கள் யாரு? முஸ்லிம்கள். இப்படி பிள்ளைங்க சும்மா நோமலான விஷயமா? இதெல்லாம் 10 மார்க்ஸுக்கு வரக்கூடிய கேள்வி அல்ல. இதோட சேர்த்து இன்னொரு கேள்வியை 10 மார்க்ஸுக்கு கேட்கலாமே தவிர தனியே பெரும்பாலும் வாரத்துக்கு வாய்ப்பு குறைய பிள்ளைகள். எனவே இப்படியான கேள்விகள் எங்களோட பிள்ளைகள் நாங்க பேப்பர் திருத்துற டைம்ல இப்படியான கேள்விகளை பிள்ளைகள் எழுதுறல்ல. என்ன காரணம்னா, இது ஒரு வகையான என்னடா வாப்பா, ஐரோப்பாவின் மருத்துவ வளர்ச்சிக்கு முஸ்லிம்களுடைய பங்களிப்பை சுருக்கமாக விளக்குகின்ற என்ன பங்களிப்பை சும்மா நோமல் பாருங்க பிள்ளை. இந்த தொழுநோய் வந்தா தீ வைக்கிறது, என்ன தொழுநோய்க்குரிய காரணத்தை கண்டுபிடிச்சாங்க முஸ்லிம்கள். என்ன தொழுநோயாளர்களை இவங்க பாவி என்று சொல்லி கட்டி வச்சாங்க, அதை கிளியர் பண்ணி கொடுத்தாங்க. என்ன இப்படி பிள்ளைகள் நாங்க இந்த விஷயங்களை நாங்க போட்டு 4 மார்க்ஸுக்கு வந்தா முக்கியமாக 4 பாயிண்ட்ஸ ஒவ்வொன்றையும் ஒரு 3 வரியில 3.5 வரியில நாங்க எங்கட மொழியில விளக்கி நாங்க எழுத வேண்டும். இதான் பிள்ளைகள் எங்கட சிலபஸ் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகள். எனவே பிள்ளைகள் கலைகள் சம்பந்தமான ஒரு முழுமையான விளக்கம் வந்துட்டா பிள்ளைகள் உங்களுக்கு ஃபுல் கிளியரா? மற்ற பிள்ளை ஓகேமா? கிளியரா பிள்ளை? சார், வானியல்ல முஸ்லிம்களை தூண்டின காரணி படிச்சிட்டோமா? எப்படி மகன்? வானியல்ல முஸ்லிம்களை தூண்டின காரணி வானியல் நான் படிப்பிச்சேன். படிக்கல தானே சார்? படிப்பிச்சு நினைக்கிறேன். சில தூண்டிய காரணிகள் சொல்லி தந்திருப்பேன் பிள்ளைகள், முக்கியமான காரணிகளை. சரிதானே? எல்லாத்திலையும் பிள்ளைய பொதுவாக வரக்கூடிய பயிற்சி என்ன? குர்ஆனுடைய தூண்டுதல், என்ன ஹதீஸுடைய தூண்டுதல். உதாரணமாக பிள்ளைகள் வானியல்ல முஸ்லிம்களை தூண்டிய காரணிகள்ல முதலாவது என்ன? குர்ஆனுடைய தூண்டுதல். அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்கிறான்? வானங்களிலும் பூமியில் உள்ளவற்றை கூர்ந்து நோக்குங்கள். குர்ஆன்ல வருது, யூனுஸ்ல வருது 10வது வசனம். என்ன வருது? வானங்களிலும் பூமியில் உள்ளவற்றை கூர்ந்து நோக்குங்கள். அப்படின்னா என்ன? ஆய்வு செய்யுங்க. அப்ப அல்லாஹ் குர்ஆன்ல பேசுறானா இல்லையா வானத்தை பத்தி? ஓமா இல்லையா பிள்ளை?
இன்றைக்கு பாத்தீங்கன்னா விண்வெளிக்கு போறது, அதே மாதிரி டெலஸ்கோப் மூலமாக வானத்தை ஆய்வு செய்யறது, என்ன சூரிய நட்சத்திரம் கிரகணம் இவற்றின் இயக்கம் சம்பந்தமாக ஆய்வு செய்யறது, இதெல்லாம் என்னண்டா முஸ்லீம்கள் எது தூண்டிச்சு, எது தூண்டியது? எது தூண்டியது? முதலாவது குர்ஆன். குர்ஆன் தூண்டுது. அப்ப இது லேசு பிள்ளைல நான் ஏற்கனவே விளங்கப்படுத்தின விஷயம்தான். நான் உங்களுக்கு ஒன்றை விளங்கப்படுத்தி காட்டியிருப்பேன் நல்ல அழகா. என்ன பொதுவாக வரக்கூடிய பாயிண்ட்ஸ் தான் தூண்டிய காரணிக்கு. ஒன்று குர்ஆனுடைய தூண்டுதல், இரண்டாவது ஹதீஸுடைய தூண்டுதல், அடுத்து இஸ்லாமிய சாம்ராஜ்ய வியாபகம், அதே மாதிரி வணக்க வழிபாடு, அதே மாதிரி ஆட்சியாளர்களுடைய பங்களிப்பு. பொதுவாக எல்லாத்துக்கும் வரக்கூடிய அறிவியல், மருத்துவம், புவியியல் வருமா இல்லையா? வரும். வரும். ஆனா பாயிண்ட்ஸ் மட்டும் மாறும். பாயிண்ட்ஸ் மட்டும் பிள்ளைகள் குர்ஆன் வசனம். இங்க குர்ஆன் வசனம் உதாரணமாக பிள்ளைகள் இங்க வானவியல் வந்தா வானவியல் சம்பந்தமான குர்ஆன் வசனம். என்ன? வானங்களிலும் பூமி உள்ளவற்றை கூர்ந்து நோக்குங்கள். இதுக்கு ஷோர்ட்டான விளக்கம் எழுதும். அல்லாஹு தஆலா வானங்களையும் பூமியையும் ஆய்வு செய்யுமாறு, கூர்ந்து நோக்குறண்டா ஆய்வு செய்யுமாறு அல்லாஹ் கூறுகிறான். எனவே இங்க வானம்னு சொல்றது வானத்தோடு சம்பந்தம், வானவியலோடு சம்பந்தப்பட்டது. எனவே குர்ஆன் தூண்டுகிறது. அப்ப குர்ஆனுடைய தூண்டுதல் முஸ்லிம்கள் வானவியல்ல ஈடுபடுறதுக்கான ஒரு முக்கியமான காரணி. இரண்டாவது நாங்கள் எழுதணும் ஹதீஸ். ஹதீஸ் என்ன வருது? தொழுகையின் நேரத்தை அறியறண்டா வான சம்பந்தமான அறிவு தேவையா இல்லையா? நோன்பை பிடிச்சு விடுறண்டா பிறைய பார்த்து பிறைய விடுறது வான சம்பந்தமான அறிவு தேவையா இல்லையா? சொல்லுங்க. தேவை. அப்ப இந்த கடமைகளை சந்திரன், சூரியன், புவி நகர்வு பற்றி விடயங்களை வைத்து கணிப்பிடுமாறு ஹதீஸ் தூண்டுகிறது. சரியா பிள்ளையால்? அப்ப தொழுகையுடைய நேரத்தை அறியணும். நோன்பு பிடிச்சா இருக்கா இல்லையா? ஹதீஸ் நோம்ப எப்படி பிடிங்கோ? பிறைய கண்டு நோம்ப பிடிங்கோ, பிறைய பார்த்துன்னு நோம்ப நிறைவு செய்யும். விடுங்க. அப்ப பிறைய பாக்குறது எதை? பூமியை பாக்குறதா, வானத்தை பாக்குறதா? பிற பாக்குறதெல்லாம் வானத்தை பார்க்கும். வானத்தை வானவியல் சம்பந்தமா முஸ்லீம்களை தூண்டிய காரணம் எழுதலாம். சும்மா நோமல் பிள்ளைகள ஏற்கனவே விளங்கப்படுத்தினதான். சரியா பிள்ளை? அதே மாதிரி பிள்ளைகள் முஸ்லீம்களுடைய வர்த்தக நடவடிக்கைகள், முஸ்லீம்கள் வியாபாரம் செய்யறா இது சம்பந்தமான அறிவு இருந்து போகணும். ஒரு வியாபாரத்துல ஆரம்ப காலத்துல கடல் மார்க்கமாக வியாபாரம் செய்யறா எந்த அறிவு கட்டாயம் தேவை? நட்சத்திரங்களுடைய அமைவு பற்றி சந்திரங்களுடைய அமைவை வைத்துத்தான் பயணம் செய்ய வேண்டும். ஆரம்ப காலத்து தரை மார்க்கமாக கடல் மார்க்கமாக பிரயாணம் செய்யறா எது சம்பந்தமான அறிவு வேணும்? வானவியல் சம்பவம். இன்றைக்கு பாருங்க, கடலுக்கு போகின்ற போது எதை பார்த்து போவாங்க? வானவியல் சம்பந்தமான அறிவு இல்லாம கடலுக்கு பயணம் போகலாமா? கடலுக்கு பயணம் போகலாமா? ஏலா கட்டாயம் தேவை. அப்ப இதுவும் முஸ்லிம்களுடைய வர்த்தக நடவடிக்கைகளும் முஸ்லிம்களை வானவியல்ல தூண்டிய காரணியாக இருக்கின்றது. சரியா பிள்ளைகள்? ரைட். அதே மாதிரி ஆட்சியாளர்கள் வழங்கிய ஊக்குவிப்பு இருக்க இந்திய, கிரேக்க, பாரசீக நூல்களை மொழிபெயர்க்க ஆட்சியாளர்களை ஊக்குவித்தார்கள். என்ன? சித்தாந்தம் என்ற நூல் இந்தியா நூல். இதனை மொழிபெயர்த்தவர் யாரு? இப்ராஹிம் அல்-பஸாரி. பிரம்மகுப்தா எழுதினார். சரியா பிள்ளை? யார் எழுதினார்? அதே மாதிரி ஹாரூன் ரஷீதுடைய ஆட்சி காலத்துல இந்திய வானியல் நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. பாருங்க, இருக்கா இல்லையா? அப்ப என்ன நடக்குது? அப்ப முஸ்லிம்கள் வானியல்ல ஈடுபட தூண்டிய காரணிகள்ல ஆட்சியாளர்கள் வழங்கிய ஊக்குவிப்பு, ஹலீஃபாக்கள் அதுல ஈடுபடுமாறு ஆர்வம் காட்டினார்கள். எனவே முஸ்லிம்கள் அதுல ஈடுபட்டார்கள். இந்திய, கிரேக்க, பாரசீக நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. வானவியல் சம்பந்தமான நூல்கள் மொழிபெயர்க்கப்பட்டது. சித்தாந்தம் என்ற நூல் இந்தியர்களுடைய நூல். அதை மொழிபெயர்த்தவர் யாரு? இந்த எழுதினவர் யாரு? சித்தாந்தம் என்ற நூலுக்குள்ளே இந்தியருடைய நூல். அதை எழுதின யாருக்குள்ளே? பிரம்மகுப்தா. யாருக்குள்ளே?
சித்தாந்த பாருங்க டியூட் எடுங்க கொஞ்சம் டியூட் எடுங்க கொஞ்சம் டியூட் எடுங்க பிள்ளை நீ கேட்டதுக்காக சொல்றேன் நீ கேட்டதுக்காக வேண்டி இந்த விஷயத்தை விளங்கப்படுத்துறேன் டியூட் எடுங்க கொஞ்சம் வானவியல் டியூட் எடுங்க இருக்குதா பாருங்க சித்தாந்தம் என்றீங்க இருக்கா கொஞ்சம் வாசிங்க விளங்கப்படுத்துறேன் கொஞ்சம் குழப்பமா இருக்குமே அது உங்களுக்கு கொஞ்சம் வாசிங்க மரா அவசரமா வாசிங்க சித்தாந்த எனும் நூல் இப்ராஹிம் அல் பசாரினால் மொழிபெயர்க்கப்பட்டது. சொல் வாசிங்க மரா அந்த பாயிண்ட் ஃபுல்லா சொல்லட்டுமா வாசிங்க சார்? ஃபுல்லா அந்த 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 பாயிண்ட்ஸ் அப்படியே வாசிங்க அவ்வளவுதான் சார் இருக்குது. அவ்வளவுதான் இருக்கிறாய் என்னடா பிள்ளைகள் சித்தாந்தம் என்ற நூல் யாருடைய நூல் இது இந்தியர்களுடைய நூல் இந்த நூலை எழுதினது யாரு பிள்ளைகள் யார் எழுதின பிரம்மகுப்தா இந்த நூலை மொழிபெயர்த்ததுதான் நல்லா விளைவிக்கணும் இது வானவிய சம்பந்தமான நூல் பிள்ளை இந்த நூலை மொழிபெயர்த்ததுதான் யார் இப்ராஹிம் அல் பசாரி. நல்லா விளையக்கொள்ளணும் பிள்ளைல விஷயங்கள் தெளிவாக விளையக்கொள்ளணும் பிள்ளைல நல்லா விளையக்கொள்ளணும் சித்தாந்த என்ற நூல் இந்தியர்களுடைய நூல் இந்த நூலை எழுதினது பிரம்மகுப்தா அப்ப இந்த நூலை மொழிபெயர்க்கிறார் யார் இப்ராஹிம் அல் பசாரி. இப்ராஹிம் அல் பசாரி அப்ப எங்களுக்கு தேவை முக்கியமாக சித்தாந்தம் என்ற நூல் இப்ராஹிம் அல் பசாரியினால் மொழிபெயர்க்கப்படுதான் மெயினா தேவை ஆனா மேலதிகமான தகவலை சொல்றேன் என்னண்டா சித்தாந்தம் என்ற நூல் இந்தியர்களுடைய நூல் இந்த நூலை எழுதினது பிரம்மகுப்தா இந்த நூலை மொழிபெயர்த்ததுதான் இப்ராஹிம் அல் பசாரி அப்ப என்ன எங்களுக்கு தேவைண்டா ஆட்சி வானவியல்ல முஸ்லிம்களை தூண்டிய காரணம் என்னண்டா ஆட்சியாளர்களுடைய ஊக்குவிப்பு அப்ப உங்களுக்கு தெரியும் அபு ஜாஃபர் அல் மன்சூர் என்னத்தை உருவாக்கினார் தாருல் ஹிக்மா இந்த தாருல் ஹிக்மாவுடைய பணி என்ன இப்ப சொல்லுங்க தாருல் ஹிக்மாவுடைய பணி என்ன மொழிபெயர்ப்பு அப்ப இங்க என்ன நடக்குது சித்தாந்தம் என்ற இந்தியர்களுடைய நூல் பிரம்மகுப்தாவுடைய நூல் இப்ராஹிம் அல் பசாரியினால் என்ன செய்யப்படுது மொழிபெயர்க்கப்படுது சும்மா லேசிக்குள்ளா நாம இதை நல்லா விளங்கிக் கொள்ளணும் அபு ஜாஃபர் ஹாரூன் ரஷீத் மஹ்மூம் அபு ஜாஃபருடைய காலத்துல தாருல் ஹிக்மாவுடைய பணி மொழிபெயர்ப்பு ஹாரூன் ரஷீதுடைய காலத்துல அந்த தாருல் ஹிக்மா பைத்துல் ஹிக்மாக மாற்றப்பட்டு மொழிபெயர்ப்பு ஹலீஃபா மஹ்மூமுடைய ஆட்சி காலத்துல அந்த பைத்துல் ஹிக்மாவுடைய பணி மொழிபெயர்ப்பு நூலகம் அதாவது லைப்ரரி அதே மாதிரி புத்தாக்கம் என்ன வானவியல் ஆராய்ச்சி வருமா இல்லையா வானவியல் ஆராய்ச்சி வரும் அதெல்லாம் வரும் இல்லையா என்ன பாருங்க ஹலீஃபா மஹ்மூம் போட்டிருக்கும் அதுல பொய்சாக இருக்கும் பாருங்க கீழே விளக்கம் ஆட்சியாளருடைய ஊக்குவிப்புல ஹலீஃபா மஹ்மூம் அனுப்பாரா இல்லையா 6 வருஷத்துல அனுப்பாரா இல்லையா இருக்கு ஏன்னா கட்டாயம் எழுதத்தர வேணும் பிள்ளை ஏண்டா ஆட்சியாளருடைய ஊக்குவிப்புல அந்த 3 பேரும் வருவாங்க அபு ஜாஃபர் ஹாரூன் ரஷீத் ஹலீஃபா மஹ்மூம் திரும்ப அதே விஷயம்தான் விளையாட்டாமா உங்களுக்கு சொன்ன விளையாட்டா அதே மாதிரி பிள்ளைய முக்கியமாக அதுல வானவியல் அடிக்க பிள்ளைகள் நல்ல விளங்கிக் கொள்ளுங்க முக்கியமான எம்சிக்கள் 5வது பாயிண்ட் ஹலீஃபாக்கள் அதுல அடிக்க பிள்ளைலாம் பாருங்க இருக்கும் ஹலீஃபாக்கள் முக்கிய வானோக்கு நிலையங்களை நிறுவி முக்கிய வானோக்கு நிலையங்களை இருக்கா இல்லையா பாயிண்ட்ஸ் முக்கியமான பாயிண்ட்ஸ் பிள்ளைகளா ஹலீஃபாக்கள் முக்கிய வானோக்கு நிலையங்களை நிறுவினார்கள் நல்லா விளங்கணும் பிள்ளைகளா அப்ப நிறுவி வானியல் துறைக்கு பங்களிப்பு செய்தார் ஹலீஃபா அதுக்கு உதாரணமாக ஹிஜ்ரி 214ல ஹலீஃபா மௌமூமினால் என்ன பக்தாதுல ஷம்ஷியா எனும் பெயரில் ஒரு ஆய்வு கூடம் நிறுவப்பட்டது என்ன பேர்ல பிள்ளையார்
இதுதான் இஸ்லாமிய வரலாற்றில முஸ்லிம்களால் முதலில் நிறுவப்பட்ட ஆராய்ச்சி வானியல் நிலையம். ஆராய்ச்சி வானியல் நிலையம் நல்லா விளையாடணும். ஆராய்ச்சி வானியல் நிலையம் முஸ்லிம்களால நிறுவப்பட்ட ஹிஜ்ரி 214 ஹலீஃபா மௌமூமினால் பக்தாதுல என்ன செய்யப்படுதுன்னா சம்சியா என்ற பேருல ஒரு ஆய்வு கூட நிறுவப்பட்டது. இந்த ஆய்வு கூட தான் முஸ்லிம்களால் முதலில் நிறுவப்பட்ட ஆராய்ச்சி வானியல். அப்ப நம்ம என்னத்தை படிக்க இப்ப என்ன தலைப்பு படிக்கும்? வானியல். அப்ப இதான் முதலாக ஆராய்ச்சி வானியல் நிலையம் ஒன்று உருவாக்கப்பட்டது. பாருங்க, கலீஃபாக்கள் முக்கிய வானோக்கு நிலையங்களை நிறுவினார்கள். அப்ப இதுவும் முஸ்லிம்களை வானியல் துறையில தூண்டியதற்கான முக்கியமான காரணங்கள் வருமா இல்லையா? வரும். அடுத்தது உள்ள இதுல இன்னொரு விளக்கம் ஒன்று போட்டிருக்கு, சிற்றரசுகள். சிற்றரசுன்ற பிள்ளைங்க நாங்க இன்ஷா அல்லாஹ் எங்களோட இஸ்லாமிய நாகரிகத்துல படிப்போம். அப்பாசுடைய ஆட்சி காலத்துல தோற்றம் பெற்ற சிற்றரசுகள் இருக்கு. 4 சிற்றரசுகள்: செல்ஜூக்கியர்கள், குவைஹிதுகள், ஐயூபியர்கள், பாத்திமியர்கள். இதுல உள்ள இந்த சிற்றரசுகளும் அப்பாசுடைய காலத்து தோற்றம் பெற்றதா சிற்றரசு. 4 சிற்றரசு. ஒன்று செல்ஜூக்கியர்கள், குவைஹிதுகள், பாத்திமியர்கள், ஐயூபியர்கள். அந்த அடிப்படையில குவைஹித ஆட்சியாளர் ருக்குனுத் தௌலா, சரஃபுத் தௌலா. யாரு பிள்ளைகள்? யாரு? ருக்குனுத் தௌலா, ஷரஃபுத் தௌலா. இந்த 2 பேரும் அவங்களோட மாளிகைக்குள்ளேயே என்னத்தை உருவாக்கினாங்கடா? வானியல் அவதான நிலையம். வானியல் அவதான நிலையத்தை உருவாக்கினார்கள். வானியல் புள்ளா. அப்ப வானியல்ல முஸ்லிம்களை தூண்டிய காரணிகள் ஒரு முக்கியமான காரணி. வானியல் அவதான நிலையத்தை என்ன செய்தார்கள்? சொல்லுங்க. உருவாக்கினார். அதே மாதிரி பிள்ளை இன்னொன்று விஷயம் அதுல போட்டிருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் ஒன்று போட்டிருக்குது. சமர்கந்தை சேர்ந்த உலுல் பேக். யாரு பிள்ளைய? உலுல் பேக். சமர்கந்த் என்ற பிரதேசத்தை சேர்ந்த உலுல் பேக். கொஞ்சம் வெயிட் பண்ண பிள்ளைடா. ஹலோ, சொல்லுங்க. சரிம்மா, நான் பாடத்துல நான் இப்ப அனுப்புறேன். மெசேஜ் போடுங்களா? சரி, ரைட். இது பாஸ் பேப்பர்ல கூட இந்த வானவியல் சம்பந்தமான கேள்வி 2016, 2018 ஆண்டு பாஸ் பேப்பர்ல வந்திருக்குது பிள்ளைகளா. சாரி, 2019 இந்த கேள்விகள் வந்திருக்கு பிள்ளைகளா. அப்ப கடைசியாக என்னண்டா பிள்ளைகள், சமர்கந்தை சேர்ந்த உலுல் பேக். யாரு பிள்ளைகள்? உலுல் பேக் என்பவர் கிறிஸ்துக்கு பின் 1420 எத்தனை? 1420 இவர் ஒரு வானியல் நிலையத்தை உருவாக்கினார். உலுல் பேக் என்பவர். இது உலக அதிசயம் என்று சொல்லப்படுகிறது. உலக அதிசயம் என்ன? உலக அதிசயத்தில் ஒரு முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. சமர்கந்தை சேர்ந்த உலுல் பேக் என்பவர் என்னத்தை உருவாக்கினார்? வானியல் நிலையம். அப்ப பொய்ஸ் என்ன? கலீஃபாக்கள் முக்கிய வானோக்கு வானியல் நிலையங்களை நிறுவி என்ன செய்தார்கள்? வானியல் துறைக்கு பங்களிப்பு செய்தார்கள். இதுவும் முஸ்லிம்களை வானியல் துறையில தூண்டிய ஒரு காரணி. விளையாட்டா மகன்? நீங்க கேட்டீங்க, உங்களுக்கு அழகா கிளியர் பண்ணி தந்திருக்கிறேன். விளையாட்டா? ரைட். சரியா பிள்ளையர்? உங்களுக்கு ஃபுல்லா பிள்ளைகள் அழகா சிலபஸே சும்மா அழகா சட்டப்படியா பிள்ளைகள் முழுமையாக தெளிவாக இலகுவான முறையில எப்படி நீங்க இந்த பாடத்தை படிக்கணும். இது அடிக்கடி பாஸ் பேப்பர்ல வரக்கூடிய கேள்வி, கட்டாயம் எக்ஸாமுக்கு வரும். தெளிவாக படிச்சு கொள்ளுங்க. இதை முக்கியத்துவப்படுத்துங்க. இதை நல்லா படிங்க, பாடமாக்குங்க, ரிஸ்க் எடுத்து படிங்க. இதுல சில விஷயங்கள் பாடமாக்குற விஷயம்தான். நல்லா படிங்க பிள்ளைகள். நீங்க படிச்சா நீங்க மெயின் எக்ஸாம்ல போனா இருசாசிரியர் சொன்னாரு அப்ப ஞாபகம் வரும். இதை அந்த அளவுக்கு முக்கியத்துவப்படுத்துங்க. இதை எம்சிக்கு நல்லா பாடமாக்குங்க, எஸ்சியை படிங்க,
நல்லா நான் சொல்ற சிஸ்டத்தின் அடிப்படையில படிங்க. தூண்டிய காரணியை தனியடுங்கோ, அறிஞர்களை தனியடுங்கோ, எடுத்து அழகான முறையில பாடமாக்குங்க. நஷ்டமே இல்லை. எக்ஸாமுக்கு கட்டாயம் MCQ கேள்வி, SA கேள்விக்கு வரக்கூடிய ஒரு பகுதி. இதோட பிள்ளைகள் அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட டியூட்டை நாங்க முடிச்சிட்டோம். அடுத்ததாக நாங்க படிக்கிற டியூட் அழகியற் கலைகள். விஷயம் ரைட்டாமா? கிளியர் எல்லாருக்கும் ஓகேயா? ஓகே சார். டைம் கூட எடுத்த பிள்ளைய கிளாஸ் செய்யறது. இப்ப இந்த கிளாஸை பிள்ளைய 2ஆக உடைச்சு செய்யலாம். அதுக்காக பிள்ளைய நீங்க யோசிக்க கூடாது. என்ன கிளாஸ் என்ன அப்ப நான் என்ன செய்யறேன், டைமை கொஞ்சம் கூட எடுத்து என்ன செய்யறேன், உங்களுக்கு சிலபஸ் என்ன செய்யறேன், இருக்கிறீங்க. முடிக்க முடியல. ஏன்டா நான் செமினார் செஞ்சுட்டு இருக்க முடியல. அதால உங்களுக்குமா அந்த கிளாஸ் எப்படித்தான் ஒரு கிழமைக்கு ஒரு 2 கிளாஸ் அப்படித்தான் போடலாம். அப்ப அதனாலதான் டைமை கூட எடுத்து செய்யறேன் போல. இன்ஷா அல்லாஹ் அழகியற் கலைகளுக்கு நான் டியூட்டை அனுப்பக்குள்ளேயே உங்களோட குரூப்ல டைம் டேபிள் அனுப்பி விட்டுருவோம். எல்லாம் ரெடியா தான் அடிக்க முடியல. நான் இந்த இதுக்கு டைம் டேபிள் அனுப்பல. ஏன்டா முதல் இந்த டியூட்டை முடிச்சிட்டு அடுத்ததாக ஒரு டைம் டேபிள் அனுப்புவேன். அது 11ஆம் மாசம் வரும் வரைக்கும் ஒரு கிழமைக்கு 2 கிளாஸ் அடிப்படையில இன்ஷா அல்லாஹ் ஸ்கூல் லீவு டைம்ல இடையில கிளாஸை போடுவேன். ஆனா டைம் டேபிள் அனுப்புவேன் 2 நாளைக்கு பிள்ளைகள். அந்த 2 நாளைக்கு இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு கிளாஸ் நடக்கும். அழகியற் கலைகள், அதோட அழகியற் கலைகளை முடிச்சிட்டோம்னா அக்கீதாவுக்கு முரணான சிந்தனை பிரிவு இருக்குது, அதை விளங்கப்படுத்துவேன். அதோட எங்களோட ஃபெஸ்ட் இயர் முடிஞ்சுது. அப்ப 11ஆம் மாசத்துக்குள்ள எப்படியும் பிள்ளைகள் எங்களோட ஃபெஸ்ட் இயரை நாங்க என்ன செய்யலாம், ஃபுல்லா முடிக்கலாம். முடிச்சிட்டோம்டா அங்கெல்லாம் செகண்ட் இயர், அது கரைச்சலே இல்ல. வரலாறு 6வது அலகு, 7வது அலகுல ஒரு டியூட், 8வதுல ஒரு டியூட், 9ல ஒரு டியூட், 10ல ஒரு டியூட், அவ்வளவுதான். 6வது மட்டும்தான் கொஞ்சம் பெருசு. ஜாகிலியா கால, ரசூலோட கால, உம்மியாக்கள், அப்பாசியர்கள், சிற்றரசிகள், சிற்றரசிகள் அதெல்லாம் இருக்குது. அதை முடிக்கலாம் அழகா. அப்ப அங்கே ஒரு வருஷம் இருக்குது. அப்போ ஒரு வருஷத்துக்குள்ள இன்ஷா அல்லாஹ் அந்த சிலபஸ் அழகா முடிக்கலாமா இல்லையா? முடிக்கலாமா இல்லையா பிள்ளை? முடிக்கலாம் இல்ல, அழகா முடிச்சு தருவேன். நான் இப்ப எதுவும் பிள்ளைகள் பாருங்க, 2025ஆம் ஆண்டு பஜ்ஜிக்கு 7வது அலகு முடிய போகுது. அடுத்த 8வது அலகு, 9வது அலகு, 10வது அலகு, இந்த 3 அலகையும் மொத்தமா கொடுக்கப்படுறேன். கொடுத்து இன்னும் கிட்டத்தட்ட எக்ஸாமுக்கு 3 மாசம் இருக்கு. அப்ப அதுக்குள்ள முடிச்சு கொடுப்பேன். ஃபுல் சிலபஸையே முடிச்சு கொடுக்குறேன், ஃபுல் நோட்ஸே கொடுக்குறேன், செமினார் செஞ்சு கொடுக்குறேன். MC கேள்வியை தனியா ஒவ்வொரு யூனிட்டாக செய்வேன். MC அதையும் முடிச்சு கொடுக்குறேன். இப்படி முழுமையான வழிகாட்டலை எங்கள்கிட்ட வார பிள்ளைகளுக்கு நாங்க முழுமையாக வழிகாட்டி அவங்கள வழிபடுத்துறோம். நீங்க எடுக்கணும் 99 மார்க்ஸ். அதுக்காகத்தான் இப்படி பாடுபடுற பிள்ளைல 99 மார்க்ஸ் எடுக்கணும். A+ வரணும், A+ வரணும் இன்ஷா அல்லாஹ். அதுக்குரிய வழிகாட்டலை தான் செஞ்சுட்டு இருக்கிறோம் பிள்ளைல. எனவே இன்ஷா அல்லாஹ் தொடராக எங்களோட கிளாஸ்ல கலந்து கொள்ளுங்க. மற்ற பிள்ளைகளுக்கு மறக்காம பிள்ளைகளை கட்டாயம் இன்ஃபார்ம் பண்ணுங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்த அழகியற் கலைகளோட சந்திப்போம். ரெக்கார்டிங் நான் போடுறேன், கேளுங்கோ. இன்ஷா அல்லாஹ் போயிட்டு வர பிள்ளைகள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. وعليكم السلام ورحمة الله வலைக்கும் சலாம். அல்ஹம்துலில்லாஹ்.